Hare Krishna. Warm welcome for today's Krishna book reading session. நம்ம இன்னைக்கு வந்து 14வது அத்தியாயம் பார்க்க போறோம். இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டி பகவான் கிருஷ்ணர்கிட்டயும் ஆச்சாரியர்கிட்டயும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாகர்ஷலாகயா சக்ஷுரன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलम्. श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं हरिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपद सगगन ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्देवनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्यदेवाय को ब्राह्मणहिताय च जगतिदाय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो महावादन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरवत्वेष नमः. गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्येशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. யாருக்கெல்லாம் புக் இருக்கோ அவங்க எடுத்து வச்சுக்கோங்க, கிருஷ்ணா புக்கு. ஸோ நம்ம நேற்று என்ன பார்த்தோம், பிரம்மா வந்து கன்றுக்குட்டிகளையும் மாடு மேய்க்கும் சிறுவர்களையும் கடத்திட்டு போயிடுறாரு இல்லையா, யோக நிதிரையில வச்சுட்டு இருக்காரு. கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணாரு, இது என்னடா கன்றுக்குட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸி இல்லைன்னு பாக்குறாரு. எப்படி நான் ஊருக்கு கூட போறது, அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து ரொம்ப ஏமாற்றத்துல இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அவரா எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆறாரு. ஓகே, எல்லா கோபபாலகிராமம், எல்லா கன்றுக்குட்டிகள், அது என்ன நிறத்துல இருந்துச்சு, என்ன சைஸ்ல இருந்துச்சு, அது மாதிரி எல்லாமே அவரே விரிவாங்காரு. ஸோ அவங்க அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அம்மா எல்லாம் வந்து அளவுக்கு கடிந்த பாசம் இருந்துச்சுன்றத பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி பசுக்களும் வந்து பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிகளுக்கு நல்லா பால் கொடுக்குது, நக்குது. அப்புறம் இந்த கோவர்தன மலை உச்சியில இருந்தா கூட அந்த கரடுமுரடான பாதையெல்லாம் கடந்து தன் குட்டிக்கு பால் கொடுக்கணும்னு ஓடி வருது. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஜீவராசிகளுக்கும் கிருஷ்ணர் பகவான் மேல வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கு. அதனால தான் கிருஷ்ணான்ற வார்த்தைக்கு வந்து அட்ராக்ஷன் என்ற பொருள். ஓகேங்களா. ஸோ ஸோ இதை வந்து என்னடா இது மாதிரி வித்தியாசமா நடந்துட்டு இருக்குது, இந்த பசுக்கள்லாம் இப்படி இருக்கு, என்ன நடக்குதுன்னு பலராமர் யோசிக்கிறாரு. அப்புறம் கிருஷ்ணர் கிட்ட போய் பேசும்போது சொல்றாரு, நானா தான் விரிவங்க
விரிவா ஆயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிரம்மாவுக்கு நான் வந்து பார்க்குறாரு. ஸோ என்னடா நம்ம வந்து கடத்திட்டு போய் வச்சு யோக நிதியில இருக்க பசங்க இங்க இருக்கிறாங்க. கன்றுக்குட்டிகளும் இருக்குது. என்ன நடக்குதுன்னு மறுபடியும் போய் பார்க்குறாரு, வந்து பார்க்குறாரு. ஸோ நம்மளோட 1 வருஷம் வந்து அவருக்கு வந்து 1 செகண்ட் இல்லையா? ஸோ இது என்னன்னு அப்படின்னு பார்க்குறாரு. அப்புறமா தான் புரியுது நம்ப தப்பு பண்ணிட்டோம்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தப்பு பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ எந்த ஒரு தப்புக்கும் ஒரு பிராயச்சித்தம் இருக்கும் இல்லையா? ஸோ அவருக்கு வந்து அ கீழ விழுந்து நமஸ்காரம் பண்றார் இல்லையா? அவருடைய தலை கிரீடம் அவர் பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்றாரு. அப்புறம் வந்து தண்டவத் பிரணாம். எப்படி ஒரு கோல் டப்புன்னு கீழ விழுமோ, அது மாரி அவர் முன்னாடி விழுந்து நமஸ்காரம் பண்றாரு. அப்புறம் பயம் வருது. நம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு முன்னாடி நடுநடுங்கி ஆம், பணிவிடணும், மரியாதையுடனும், ஆ ஃபுல் அட்டென்ஷனுடனும் அவர் முன்னாடி நிக்கிறாரு. இப்ப அவர் வந்து ஒரு பிரார்த்தனைய வைக்கிறார். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அக்ஷய திருதி. ஒரு நல்ல நாள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா, பிரம்மாவுடைய பிரார்த்தனைய படிக்கிறதுக்கு நம்ம கடவுள் வந்து ஒரு சந்தர்ப்பம் குடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு அந்த விசேஷமான கருணைக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். ஸோ நம்பெல்லாம் வந்து கட்டுண்ட ஆத்மாக்கள். இத புரிஞ்சுக்க வேண்டிய நாள் அது நமக்கு கிடைக்கணும் இல்லையா? ஸோ முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தம்மஹம் வந்தே பரமானந்தம் மாதவம். ஸோ நம்ம இந்த அத்தியாயத்துக்குள்ள போகலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சாப்டரு. ஸோ பிரம்மா வந்து சொல்றார். என்ன சொல்றாரு? இந்த ஃபர்ஸ்ட் பத்தியில என்ன இருக்கு? ஒரு ஒரு பத்தியா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போறேன். ஸோ உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ மை டியர் லார்ட், நீங்க தான் வந்து எல்லாராலும் வழிபடக்கூடியவர். ஆ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காடெட்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு நான் மரியாதைக்குரிய வணக்கத்த வந்து உங்களுக்கு வந்து நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்த செலுத்துறார். ஓகே. ஸோ உங்களுடைய மேனி நிறம் இருக்கு இல்லையா? அது கார்வேன வண்ணமா இருக்குது. ஃப்ரெஷ் கிளவுட் எப்படி வந்து கார்மேக வண்ணம் கலர்ல இருக்குமோ, அது மாரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. ஸோ ஒரு முறை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ பணிவா பிரார்த்தனை பண்ணிட்டு, உங்களுடைய அம்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மேகத்த மாதிரி இருக்குது. அப்புறம் நீங்க மஞ்சள் நிற உடை ஆடைகளை அணிந்திருக்கீங்க, அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எப்படி எவ்வளோ அளவுக்கு பிரகாசமா இருக்குன்னு, அந்த எலக்ட்ரிக்கல் மின்சார பாயும் இல்லைங்களா? அந்த மாரி ஒளியா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த பத்தியில என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நந்த மகாராஜாவுடைய மகனே, நான் உனக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் மரியாதைக்குரிய வணக்கத்த வந்து நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆ உங்களுடைய உங்க காதுல வந்து பார்த்தீங்கன்னா, சங்கு போன்ற கம்பல்கள வச்சிருக்கீங்க. உங்க தலையில வந்து மயில்பீலி வச்சிருக்கீங்க. உங்களது முகம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. நீங்க வந்து தலைக்கவசம் போட்டுட்ருக்கீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காட்டு மலர்களால ஆன மாலைகள வந்து அணிவிச்சிருக்கீங்க, அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உணவு துண்டு வச்சுட்ருக்கீங்க. ஒரு கரும்பு, ஆ அதாவது புல்லாங்குழல் வச்சிருக்கீங்க. அதுக்கு அடுத்தது வந்து எருமை கொம்பு வச்சிருக்கீங்க. புல்லாங்குழல், எருமை கொம்பெல்லாம் வச்சிருக்கீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, என் முன்னாடி எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு சின்ன தாமரை கால்களுடைய பாதங்கள இருக்கிறவரா வந்து என் முன்னாடி இருக்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு, இது மாரி அவருடைய அழக வந்து வர்ணனிக்கிறாரு பிரம்மதேவர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து, ஆ இப்ப வந்து பாடிலி டிஸ்கிரிப்ஷன் அவர் போட்டிருந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மிகவும் பிரியமான கடவுளே! அ ஆ ஜனங்க எல்லாம் சொல்லுவாங்க, மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் இந்த பிரபஞ்சத்த படைச்சவன். நான் தான் அறிவாளின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும். பிரம்மா தான் கிரியேட்டர்ன்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்து செகண்டரி கிரியேட்டர்ன்றது நெறைய பேருக்கு தெரியாது. முதன்மை கிரியேட்டர் யாரு? முதன்மை எல்லாத்தையும் வந்து உருவாக்குறது வந்து கிருஷ்ணர். ஓகேவா? ஸோ, ஆ
எல்லாரும் என்ன நெனச்சிருக்காங்க, நான் தான் அறிவாளி, எல்லாத்தையும் படைச்சவன். ஆனா இப்ப தெரியுது எனக்கு, உங்களால வந்து உங்களையே என்னால புரிஞ்சுக்க முடியல, அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க வந்து என் முன்னாடி ஒரு குழந்தையா நின்னுட்டுருக்கீங்க. என்னால உங்கள புரிஞ்சுக்க முடியல. நீங்க எப்படி வந்து அ பசங்களோட மாயோடு மேய்க்கும் சிறுவர்களோடையும், கன்றுக்குட்டிகளோடும் ஓடி விளையாடிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து போதிய அறிவு இல்ல இத புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்கறதுக்கு ஒரு கிராமப்புற பையன் மாதிரி இருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கையில வந்து சாப்பாடு வச்சுட்டு, இன்னொரு கையில வந்து மாடு கன்றுக்குட்டிகள தூக்கிட்டு போயிட்டு மேய்ச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு உங்களுடைய உடம்புக்கும், உங்களுடைய உடலுக்கும், உங்களுடைய மனசுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும்ன்றது இல்ல. ஸோ, என்னால உங்களுடைய அ பெருமைகள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. நான் ஏற்கனவே வந்து பிரம்ம சம்ஹிதையில சொல்லியிருக்கேன். உங்களுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யமானது. பௌதீகமானதல்ல. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய உடம்பு வந்து பௌதீகமானது. மெட்டீரியல் திங். அ அது வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. பட் கடவுளுடைய உடல் பார்த்தீங்கன்னா, சக்தியானது. அது வந்து டிரான்ஸென்டென்டல்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? உங்கள் உடலுக்கும், என் உடலுக்கும் இடையே இவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அவரு என்ன சொல்றாரு, பிரம்மாவுடைய உடம்பு வந்து பௌதிகமானது, நம்மள மாதிரி. ஆனா, கடவுளுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆன்மீகமயமானது. ஓகேங்களா? ஸோ பிரம்ம சம்ஹிதயத்துல சொல்றாரு இறைவனுக்கும் அவருடைய சுயத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. ஓகே. ஒவ்வொரு அவயங்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா, எந்த செயல் வேணும்னாலும் செய்யும். அவரு கை வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கவும் செய்யும். கண்களால அவர் வந்து கேட்கவும் செய்வாரு. கால்களால பிரசாதத்தையும் ஏத்துப்பாரு. வாயால எல்லா விஷயங்களும் படைக்கவும் செய்வாரு. ஸோ அதுதான் பகவான் கிருஷ்ணர். இதுதான் டிஃபரன்ஸ். கிருஷ்ணருக்கும், பிரம்மாக்கும், மித்த ஜீவராசிகளுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய அவயங்கள், உறுப்புக்கள் இருக்குல்ல, எந்த வேலைனாலும், எது வேணாலும் செய்யும். பட் நமக்கு கண்ணு பார்க்க தான் செய்யும், காது கேட்க மாத்திரம் தான் செய்யும். அத புரிஞ்சுக்கணும். ஸோ பிரம்மா மறுபடியும் சொல்றாரு, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எதுக்கோசம் இந்த மாடு மேய்க்கும் சிறுவனா வந்து அவதரிச்சிருக்கீங்கன்னா, எல்லாருடைய நன்மைக்கோசம் தான். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாமரை திருவடியில வந்து குற்றம் செஞ்சுட்டேன். என் மீது வந்து ரொம்ப கருணையா இருங்க. நான் வந்து திருடிட்டேன். என் மேல வந்து ரொம்ப கருணையா இருங்க. ஸோ இதனால என்ன தெரியுது? நீங்க சாதாரண மாடு மேய்க்கணும் சிறுவனா வந்தீங்க. அதுலருந்து உங்களுடைய உன்னதமான குணத்தையும், பாசமத்தையும் காட்டுது. ஸோ என் மேல ரொம்ப வந்து பாசமா இருந்து, எனக்கு வந்து என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. ஸோ இவ்ளோ அளவுக்கு நீங்க கருணையா இருக்கீங்க. பட் இருந்தாலும், ஆ என்னால உங்கள புரிஞ்சுக்கவே முடியல. உங்களுடைய தன்மைகள், செயல்பாடுகளின் ஆற்றலை என்னால மதிப்பிட முடியல அப்படின்னு சொல்றார். ஓகே. மறுபடியும் சொல்றாரு நீங்க தான் இந்த சின்ன குழந்தையா வந்திருக்க நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, முழுமுத பரமபுருஷ பகவான். ஓகேவா? ஸோ என்னால உங்க உடல வந்து மதிப்பிட முடியாம போச்சு. மற்றவர்களைப் பற்றி என்ன பேசுறது? என்னாலே வந்து என்ன டைரக்ட்டா நீங்க என்ன சிருஷ்டி பண்ணீங்க. நாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொப்புல இருந்து தான் நான் பிறந்தேன். என்னாலயே புரிஞ்சுக்க முடியல, மத்தவங்கள பத்தி நான் என்ன சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. ஸோ அதுதான் வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க. யார் ஒருத்தன் வந்து கிருஷ்ணருடைய தெய்வீக லீலைகள், அவருடைய தோற்றம், மறைவு ஆகியவற்ற வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா கூட, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜட உடல விட்டுட்டு, ஏன் மரண தருவாயில் இருக்கும்போது கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போவாங்க. அந்த தகுதி பெற்றிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ, ஆ நான் வந்து உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பொட்டன்ஸியே புரிஞ்சுக்கல. உங்களுடைய தெய்வீகமான ஆற்றல வந்து புரிஞ்சுக்காம போயிட்டேன்ல. லீலைகள புரிஞ்சுக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. ஸோ உங்கள புரிஞ்சுக்கிறதுனால, ஒருத்தனுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு, இறப்பு என்ற சங்கிலிய வந்து கடக்க முடியும். அந்த நம்ம என்ன பண்ணோம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம் இல்லைங்களா? மறுபடியும் பிறக்கிறோம், இறக்கிறோம். இந்த சுழற்சிக்குள்ளேயே இருக்கிறோம். யார் அவர புரிஞ்சுக்கிறாங்களோ, பரமபுருஷன வந்து சரியான விதத்தில புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க இந்த சங்கிலி தொடர்ல இருந்து வெளிய வராங்க. பட் ஒருத்தன் என்ன பண்ணக்கூடாது, அவனா மனசுல யூகிச்சு, யூகிச்சு அறிவாளின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர புரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணக்கூடாதுன்றத நான் பரிந்துரைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா.
ஓகே. ஸோ உங்கள புரிஞ்சுக்கணும்னா அவன் என்ன பண்ணணும்? அவன் மனச யூகிக்கிறத வந்து விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா? இந்த பத்தியில வந்து பிரம்மா என்ன பேசுறாருன்றத பார்ப்போம். ஓகே. ஸோ அத விட்டுடணும். என்ன பண்ணணும்? ஊகிக்கக்கூடாது, விட்டுடணும். நீங்க பகவத்கீதையில சொல்லியிருக்கீங்க, மத்த வேற புராணங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இந்த உங்கள புரிஞ்சுகிட்ட பக்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாமரை திருவடியில வந்து தஞ்சம் எடுத்துட்டு இருக்காங்க. ன்றத நாங்க புரிஞ்சுக்கணும். ஸோ, யார் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது மாரி பக்தர்கள் கிட்ட இருந்து கேட்குறாங்களோ, அமைதியா, ஓகே, வெறுமனே அவருடைய பெருமைகள அமைதியா கேட்டுட்டு, அ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌதீக துயரத்திலிருந்து வெளிய வராங்க. எந்த வே வேற எந்த இதுவும் செய்ய வேண்டாம். அ அவர் வந்து என்ன பண்ணணும்? சிம்பிளா கேட்டுட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகுது? அறியாமை படிப்படியா வந்து குறைஞ்சிடுது. உங்களுடைய சொந்த கருணையால், ஓகே. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் காஸ்ட்லெஸ் மெர்சி என்ன ஆகுது? நீங்க வந்து உங்க பக்தர்களுக்கு உங்களையே நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம ஊகிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார். ஓகேவா? ஸோ யூகிச்சன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து பலனும் அடைய மாட்ட, வெற்றியும் காண மாட்ட. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேரத்த தான் வீணடிக்கும். ஸோ இதுலருந்து நம்ம பக்தி சேவை செய்யணும். அதுதான் வந்து முக்கியமானதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு அதுல ஒரு சிறிய முயற்சி பண்ணா கூட நம்ம என்ன பண்ணோம்? பரிபூர்ண தலத்திற்கு போவோம். ஆன்மீக தலத்துக்கு போவோன்றத நம்ம இங்க பிரம்மாஜி சொல்றார். ஓகேவா? ஸோ எப்படி அந்த யூகிக்கிறவன வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து அறுவடை செய்றோம்னு வச்சுக்கோங்களேன். அரிசி, ஓகே. அரிசி அறுவடை செய்யும்போது அப்ப என்ன பண்ணுவோம், அந்த நெற்கதிர்கள எடுத்துட்டு வந்து அடிப்பாங்க. அப்ப நெற்மணிகள்லேருந்து என்ன ஆகும்? அரிசி வரும். அதே ஒருத்தன் வந்து உமிய எடுத்துட்டு அந்த நெ நெ நெல்லு மேல ஒரு தோல் இருக்கும் இல்லையா? அத மாத்திரம் எடுத்துட்டு அ அடிச்சான்னு வச்சுக்கோவேன், அதுலேருந்து அரிசி வருமா? இல்ல தானே! வேஸ்ட்டா தானே! அவனுடைய எனர்ஜி வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எல்லாமே விரயம் ஆகுது. அது மாரி தான் வந்து இந்த அ இம்பர்சனலிஸ்ட்டும் சரி, தன்ன வந்து யூகிக்கிறான் பாருங்க, அவன்லாம் வந்து காலத்த வந்து விரயம் செய்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நீங்க அதெல்லாம் செய்யாதீங்க. பக்திய பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ம். ஸோ பக்தியில பண்றதுனால உங்கள அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ மை காட்! ம். ஹரே கிருஷ்ணா. ஸோ, எனக்கு பிரியமான கடவுளே, இந்த வரலாற்றில பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. ஆம். ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனசு, ஓகே, உடல் மற்றும் அ வார்த்தைகள் இல்லையா? பாடி, மைண்ட் அண்ட் வேர்ட். ம். ஸோ இதெல்லாம் வந்து பக்தி தொண்டுல வந்து ஈடுபடுத்துனான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவன் எந்த நிலைக்கு உ உ உ உயரப்படுகிறான்? ஆன்மீக தலத்துக்கு வந்து உயரப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஊகமும் இல்ல. ஓகே. இந்த ஊகமும் இல்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கான்? பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்றவன் என்ன விஷயங்கள் செய்றான்? 2 விஷயங்கள் செய்றான். ஒண்ணு ஹியரிங் கேட்கறது, இன்னொன்னு சாண்டிங். ஓகேங்களா? இந்த 2 விஷயத்த சிம்பிளா செஞ்சுட்டே இருக்கனால, அவன் ஹையஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ்க்கு உயர்ந்த பரிபூரண நிலைய வந்து அடைய முடியும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்போ ஒரு நபர் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய நாம, ரூப, குண, லீலையுடைய மகிமையில கேட்டு பாடுவதன் மூலம் உம்மை வந்து திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, மிக மிகவும் எளிதாகவும், மகிழ்ச்சியாவும் உமது உயர்ந்த இல்லத்தில் நுழைகிறார். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் பண்றதுனால, நம்மளுடைய அ இப்படி பண்றதுனால அவருடைய லோகத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. ஸ்பிரிச்சுவல் அபோர்டுக்கு போவோம். அவன் ஏன்னா, அவனுடைய இருதயத்துல இருக்கக்கூடிய மாசு எல்லாம் என்ன ஆச்சு? போயிடுச்சு. தூய்மை அடைஞ்சான். எதனால? அவருடைய குணாதிசயங்கள கேட்கறனால, நாமத்த சொல்றதுனாலன்னு அப்படின்னு சொல்றார். ஓகே. அம்
கேட்பதன் மூலம், உமது மகிமைகளை கேட்பதன் மூலம், பாடுவதன் மூலம் இதயம் வந்து சுத்திகரிப்பாகிறது. ஸோ நம்மளும் அந்த செயலை செய்யணும். ஓகேங்களா? ஸோ பகவான் வந்து அடுத்த பத்தியில என்ன சொல்றாருன்னா, எங்கும் நிறைஞ்சிருக்கார். ஓகேவா? ஆல் பர்வேடிங் சொல்றோம். இல்லையா? இதுல வந்து பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹரே கிருஷ்ணா. அவர் வந்து எல்லா இடத்திலும் பரவி இருக்கார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே அவர சார்ந்து தான் இருக்கு. ஓகே. இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆம். எல்லாம் என்னால் தாங்கப்படுகிறது. அதனால் அதே நேரத்தில் நான் எல்லாவற்றிலும் இல்லை. எல்லாம் படைச்சது நான் தான்ப்பா. ஆனா எல்லா விஷயத்திலும் நான் இல்லன்னு சொல்றார். ஓகேவா? ஸோ இறைவன்ற வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே. அவர் அது அறிவு இல்லாமல் எதுவும் இல்லை. அவர் இல்லாம எதுவுமே இல்லன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஹி இஸ் ஆல் பெர்வேடிங். அ எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறான்னு சொல்றேன் இல்லையா? அதுதான். ஓகே. ஸோ யார் ஒருத்தன் தன்னுடைய மனச வந்து திடமா மனச வந்து திடமா வச்சுட்டு அவருடைய தாமரை திருவடி மேல நிலைநிறுத்தி வச்சு பிரார்த்தனைகளை செய்யறானோ அவன் என்ன பண்ண முடியும்? ஓரளவிற்கு பரமபுருஷனை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றார். ஓகேங்களா? சோ அதே விட்டுட்டு ஆஹ் புலன் திருப்திக்கோசம் பல விஷயங்களை செஞ்சா அது என்ன வேலைன்னு சொல்றாங்க? மனதின் வேலை. இந்த மனசு இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப சஞ்சலமானது. அங்க இங்கும் போயிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு எதை பண்ணா சந்தோஷம் கிடைக்கும், எதை பண்ணா வந்து எல்லாரும் வந்து பெருமையா என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? சோ தன்னோட திருப்திக்கோசம் அந்த மனசு என்ன ஆகும்? இங்க அங்க அலர்ந்துட்டு இருக்கும். பட் நம்ம அந்த மனசை வந்து என்ன பண்ணணும்? போகும் அத இழுத்துட்டு வந்து நம்ம கிருஷ்ணருடைய தாமரை திருவடியில வைக்கணும். அதுதான் வந்து அங்க சூக்ஷ்மம். நேச்சர் நம்ம அர்ஜுனனே சொல்லியிருக்கல, அப்பா கிருஷ்ணா, நான் காத்த வேணும்னா வந்து அடக்கிடுவேன். இந்த மனசெல்லாம் வந்து எனக்கு கண்ட்ரோல் பண்றது கஷ்டம்பான் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா? ஆனா அதுக்கு வந்த பிரச்சனைக்கு வந்து அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்லார் என்னன்னா, அபியாச பிராக்டிஸ் பண்ண முடியும்னு சொன்னார் இல்லையா? சோ பிரம்மாவும் இதை சொல்றார். இந்த மைண்ட் நேச்சர் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? விடாமுயற்சி அந்த மனசை எடுத்துட்டு வந்து கிருஷ்ணருடைய தாமரை திருவடியில வந்து வைக்கணும். யார் ஒருத்தன் அப்படி பண்றானோ அவனை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சமாதி நிலையில அலைஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஒருத்தன் அந்த சமாதி நிலையில போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ சமாதி நிலையை அடைஞ்சவுடனே ஒருவர் சமாதி அல்லது மயக்க நிலையை அடையும் வரை அவரால் அந்த நிலையை போற வரையும் பார்த்தீங்கன்னா, பரமபுருஷ பகவானுடைய இயல்பை வந்து புரிஞ்சுக்க முடியாது. அவரை புரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த சமாதி நிலைக்கு போகணும். ஓகேங்களா? அணுவில் இருந்து அணு வரை பிரபஞ்ச இயல்பை படைக்கக்கூடிய சில தத்துவ ஞானிகள், இந்த சயின்டிஸ்ட், பிலாசபர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் வந்து இந்த விஞ்ஞானத்துல வந்து முன்னேறி இருக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ம். அவங்களால வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய தன்மைகளை வந்து குணாதிசயங்களை வந்து அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது. அவங்க எண்ணவும் மாட்டாங்க. வேணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மணல்களை வேணும்னா கூட எண்ணுவாங்களாம். ஓகே. ஆஹ் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. தே கேன் கவுண்ட். ஓகே. எதை எண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள், ஆகாயத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வந்து எண்ணுவாங்களாம். எண்ண முடியுமா அவங்களால? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, மாலிகுலர் சூரியனின் பிரகாசமும் மூலக்கூறு துகள்களையோ அல்லது வானத்தில் உள்ள நட்சத்திரங்களும் மற்றும் ஒளி உருவுகளை கூட எண்ண முடியும். ஆனா அந்த சயின்டிஸ்டால என்ன பண்ண முடியாது? கடவுளை வந்து புரிஞ்சிக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மளால செய்ய முடியாத விஷயங்கள் வந்து சயின்டிஸ்ட், தத்துவ ஞானிகள் பண்ணலாம். பட் அவங்களால கடவுளோட பெருமைகளை உணர முடியாது. உணரணும்னா என்ன பண்ணணும்? சமாதி நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, வேதாந்த சூத்திரத்துல வந்து பரமபுருஷ பகவானை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர்தான் வந்து பிரபஞ்சத்திற்கு பிறப்பிடம். அவர் எல்லா குணங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பிடமா இருக்கிறாரு. எல்லா குணங்களுக்கும். அதனால அவர் என்ன சொல்றாங்க? நிர்குணா. நம்ம பாத்தீங்கன்னா இந்த பௌதிக விஷயத்துல இருக்கிறதுனால 3 குணங்களுக்கு வந்து கலங்கி இருக்கும். ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் சொல்லிட்டு மாறி மாறி இருக்கும். பட் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணா. எந்த குணங்களால தாக்கப்பட மாட்டாரு. சோ இந்த குணான்ற வார்த்தைக்கு என்ன பொருள் பாத்தீங்கன்னா, தன்மை, தரம். நிர்ன்னா என்ன? மதிப்பீட்டிற்கு அப்பாற்பட்டவர். சோ அவர் வந்து நம்மளால எஸ்டிமேட் பண்ணவே முடியாது.
இல்லைங்களா? சோ ஆனா அந்த அருவவாதிகள் இருக்காங்களா, இந்த நிர்குணாக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொருள குடுக்குறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு எந்த குணமும் இல்லப்பான்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லையா? பட் அவர்கிட்ட என்ன எல்லா குணங்களும் இருக்கு. இல்லையா? கருணையானவர். இல்லையா? அந்த கருணையினால தான் நமக்கு இன்னைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஆ பட் அதுதான் உண்மை இல்ல. ஓகே. அவருடைய உண்மையான நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு தான் எல்லாம் வருது அப்படின்ட்டு. சோ நம்மல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கட்டுண்ட ஆத்மா. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லிமிட் இருக்கு. அ அந்த லிமிட்ட வச்சுட்டு எல்லையில்லாதவர வந்து நம்மளால எப்படி கணக்கிட முடியும்? மதிப்பிட முடியும்? இல்லையா? அவரு இந்த நிமிஷத்துல ஒரு மாரி இருப்பாரு. அடுத்த நிமிஷத்துல வேற குணாதிசயங்கள வந்து பண்ணுவார். இல்லையா? நம்ம அகாசுர விஷயத்துல பார்த்தோம் இல்லீங்களா? அவரு என்ன பண்ணாரு, அந்த இடத்துல சாதாரண ஃப்ரெண்டா இருந்தாரு. அதே இந்த பாம்பு வாய்க்குள்ள போனோனே என்ன பண்ணாரு? மகிமா சக்தினால பெருசா ஆனாரு இல்லையா? சோ எந்த நிமிஷத்துல எப்படி இருப்பாருன்னு நம்மளால கணக்கிட முடியாது. ஓகேங்களா? அத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு காரணத்தினால அவர வந்து நிர்குணான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. சோ மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பத்தியில என்ன சொல்றாங்க, இறைவனின் குணங்கள வந்து ஒருத்தன் வந்து மன யூகத்தினால வந்து பண்ணா அது பயனற்றதுன்னு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அதே வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம அடாப்ட் பண்ண தேவையில்ல. ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அ இந்த ஆன்மீக யோக பரிபூரணத்தை அடைய இந்த யூகம் மென்டல் ஸ்பெகுலேஷன வந்து யூக முறைய வந்து நம்ப பின்பற்றக் கூடாது. தெளிவா நம்ப இருக்கணும். ஒருத்தன் என்ன பண்ணணும்? நம்மளுடைய இன்பமோ, துன்பமோ எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதுன்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சரி எனக்கு கஷ்டம் வரக்கூடாது. ஆ நான் ம் மகிழ்ச்சியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தேவையில்லாம வந்து முயற்சி பண்ண தேவையில்லன்னு அப்படின்னு சொல்றார். ஓகே. சோ இதுக்கெல்லாம் பெஸ்ட் என்னப்பா? நீ என்ன பண்ணா சிறந்தது? சால சிறந்ததுன்னா, அவர்கிட்ட போயிட்டு சரணடை. ஓகே. பரமபுருஷ பரமபுருஷ பகவான் கிட்ட உன்னுடைய உடல், மனசு, வார்த்தை. ஓகேங்களா? BMW கார்ன்னு சொல்றேன் இல்லைங்களா? பாடி, மைண்ட் அண்ட் வேர்ட். இது எல்லாத்தையும் அவர்கிட்ட வந்து சரணடைஞ்சிடு. சோ அவருடைய சேவையில நீ செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஓகே. சோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ நீ வந்து வெற்றி அடைவ. அது இல்லாம வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் விரயம். ஆ வேற பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருபோதும் நீ வெற்றி பெற மாட்டாய்ன்னு அப்படின்னு சொல்றார். ஓகேவா? சோ இந்த புத்திசாலி தான் என்ன பண்ணுவான், எனக்கு அறிவு இருக்கு, அத பண்றேன், இத பண்றேன்னு சொல்லுவான். அவன் வந்து தோல்வி தான் அடைவான். அதே வந்து ஒரு பக்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பக்தி சேவையில ஈடுபடுறான். அப்ப என்ன ஆகுது, பரமபுருஷன் எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், பரமபுருஷ பகவான சார்ந்து இருக்கிறான். ஓகே. உடலுக்கு என்ன நடக்கக்கூடும் என்பது அவரது கடந்த கால பலன் தரும் செயல்களால் தான் என்பதை அவர் அறிவார். நான் இன்னைக்கு இருக்கிறது எதனால? என்னுடைய முன்ஜென்ம வினையால அப்படின்றது. ஓகேங்களா? சோ இந்த பக்தி சேவை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஓகேவா? இப்படி பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அவன் தானாகவே இறைவனின் ஆழ்நிலை வசிப்பிடத்திற்கு போறான். இங்க பிரம்மா பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் வந்து திரும்பி திரும்பி என்ன பண்ணா நம்ம அவருடைய இடத்துக்கு போ முடியும்ன்றத நமக்கு சொல்லிக் குடுக்குறார். ஓகேவா? நம்ம அத நல்லா கிராஸ்ப் பண்ணிக்கணும். ஓகே. சோ அப்புறம் இல்லாம நம்பல்லாம் யாருன்னு வேற இங்க சொல்லிக் குடுக்குறாங்க. நம்ம எல்லாரும் கடவுளுடைய ஒரு அங்கத்துணுக்கு. நம்ம எல்லாம் வந்து அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆழ்நிலை இன்பத்த தான் பெறறதுக்கு வந்து நமக்கு இயற்கையாவே உரிமை இருக்குது. அப்பா சொத்து பசங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா? அவர் நம்மளுடைய ஆன்மீக தந்தை. அவர் வந்து நித்தியமானவர், சந்தோஷமானவர், பரிபூரணமானவர். அது மாரி நம்மளும் வந்து எப்பவுமே இந்த பக்தி பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஆனா, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த பௌதீக சரீரத்த எடுத்ததுனால கட்டுண்டு அ புரியாம இருக்கிறான். ஓகேவா? அதனால இதெல்லாம் விட்டுட்டு பக்தி வந்து ரொம்ப சிம்பிள். ஓகே. அந்த விஷயத்த நீ பண்ணு. இந்த கலங்கத்துல இருந்து வெளிய வர முடியும். அப்ப பரமபுருஷ பகவானோட நீ தொடர்பு கொள்ளலாம். உன்னை உயர்த்திக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றார். மறுபடியும் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் இந்த பத்தியில. ஓகே. பகவான் வந்து பாத்தீங்கன்னா, ஆ பிரம்மாவுக்கு வந்து பேசுறார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த இந்த ஜீவராசிகள் இருக்கு இல்லையா? ஆ ஜீவராசிகளுக்கு வந்து ஆணவம் இருக்கு.
ஓகே. சோ அவனுக்கு என்ன ஆனவுடனே எல்லா சக்தியும் வந்து தெரிஞ்சுக்கணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு விருப்பம் இருக்கு. ஓகேவா? சோ அதனால அவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய சக்தியும் வந்து அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஓகேவா? சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இவரு வந்து இங்க பிரம்மா வந்து தன்னை வந்து ரொம்ப அகங்காரம் பிடித்த உயிரினமா வந்து இங்க சொல்றார். ஏன்னா இவர் என்ன பண்ணாரு, கிருஷ்ணாவை டெஸ்ட் பண்ணார் இல்லையா? சோ தனக்கு ஆணவம் இருக்குதுன்றத வந்து புரிஞ்சுக்கிறார். எப்படி வந்து ஒரு சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து கடவுளை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அகங்காரம் இருக்கும். ஓகே. அது மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து எனக்கு அகங்காரம் இருக்கு. அதனால தான் நான் என்ன பண்ணேன், உங்களுடைய சக்தியை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் உங்களுடைய ஆஹ் மாடு மேய்க்கும் நண்பர்களையும் கன்றுக்குட்டிகளையும் வந்து நான் திருடிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றார். ஓகே. சோ இதுல இருந்து அவர் வந்து தன்னை ஆஹ் ஓ தாழ்ந்தவனா வந்து நான் வந்து அகங்காரத்துல இருந்தேன்றத அவர்கிட்ட வந்து ஒத்துக்கிறாரு, சோதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு பிறகுதான் வந்து எனக்கு வந்து என்ன வந்துச்சு, சுய நினைவு வந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சென்ஸ் வந்துச்சு. என்ன, சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சிருஷ்டிகர்த்தா. பட் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், எல்லா உயிரினங்களையும் படைக்கிறேன். என்ன சக்தியை விட நீங்க தான் வந்து உயர் சக்தி. அந்த சக்திக்கு முழு இடமா நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய சக்தியை கம்பேர் பண்ணும்போது நான் ஒண்ணுமே இல்லைன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? சோ இந்த எப்படி இந்த சயின்டிஸ்ட் அணு ஆயுதங்கள்லாம் வந்து தயாரிச்சுட்டு பெரிய அதிசயத்தை பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? சோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கிரகத்துல இல்லாம மூணுக்கு போறேன், மார்ஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் போயிட்டு சோதனை பண்றாங்க இல்லையா? ஓகே. சோ அவங்க ஃபைனலா என்ன ஆறாங்க, தோல்விதான் அடையறாங்க இல்லையா? சோ அது மாதிரி நான் உங்க பசுக்களை திருடிட்டேன். ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மிஸ்டிக் பவரை வந்து நான் பாக்குறேன். நீங்களா வந்து எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கீங்க அஹ் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. சோ இந்த அணு ஆயுதங்கள் ஆட்டம் பாம்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தன் தயாரிச்சிருக்கான். அதே ஒரு நகரத்து மேலயும் ஒரு வீட்டு மேலயும் போயிட்டா என்ன ஆகும், பேரழிவு தான் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அதே அந்த அணு ஆயுதங்கள் வந்து சூரியனில் சோதிக்கப்பட்டால் என்ன ஆகும், அவற்றின் முக்கியத்துவம் என்ன, அவை அங்கு முக்கியமற்றவை அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து நான் தயாரிச்ச நான் பாம்ப அதை எங்க போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், சன் மேல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் மேல, அது என்ன ஆகும், அங்க ஒண்ணுமே இல்லாம போகும். அங்கேயே வந்து தன தன தனன்னு நெருப்பு இருக்குது. இந்த ஆட்டம் பாம் போய் பிளாஸ்ட் ஆகி அங்க வரக்கூடிய நெருப்பு என்ன ஆக போகுது இல்லையா? ஒண்ணுமே ஆகாது. அது மாதிரிதான் நான் வந்து எப்படி சூரியனுக்கே நம்ம டார்ச் லைட்டா நம்ம கேட்போம் இல்லையா? அது மாதிரிதான் பிரம்மாவோட நிலைமை. அவரை சொல்றாரு, நமக்கு புரிஞ்ச ஸ்டைல்ல சொல்லணும்னா சூரியனுக்கே டார்ச் லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ அவர் வந்து அற்ப சக்தி கொண்டவர், எல்லா சக்தியும் கொண்டவர்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்ன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அவர் அவ்வளவு அளவுக்கு பசுக்களாவும் கன்றுக்குட்டியெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆனார் இல்லையா? ஓகே. சோ இதுக்கு அடுத்த பத்தியில பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு பார்த்தா, கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாப்பட்டவர்னா பக்தர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன சேவையை வந்து என்னைக்குமே மறக்க மாட்டாரு. அதனாலதான் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு, பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதே. நீ வந்து பாரு, அன்பா என்ன சொல்லிருக்காரு, ஒரு இலையோ பூவோ கனியோ கொடு, நான் ஏத்துக்கிறேன். அவர் வந்து எதுவுமே டிமாண்ட் பண்றது இல்ல. நம்ம தான் வந்து எல்லாத்தையும் எனக்கு அது வேணும் இப்படி வேணும்னு சொல்லிட்டு நம்ம டிமாண்ட் பண்றோம் இல்லைங்களா? இப்போ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சேவைகளை செஞ்சா கூட ஏத்துக்கிறாருன்னு பிரம்மாவே சொல்றார். ஓகேங்களா? சோ அதனால அவர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஹ் அச்சுதான்னு சொல்லிட்டு சொல்றார். அஹ் அச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ரொம்ப கருணையானவர், பாசம் கொண்டவர், என் பக்தர்களுக்கோசம் என்ன வேணாலும் செய்வார். அந்த பக்தர் மேல பாசத்துக்கோசம் தான் இங்க வந்து ஒரு மாடு மேய்க்கும் சிறுவரா வந்தார் அவரு இல்லையா? ஹரே கிருஷ்ணா. சோ பிரம்மா மறுபடியும் சொல்றார், அவருக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப வந்து தன்னுடைய தவறுகள்லாம் உணர்ந்துட்டார். அதனால இப்ப வந்து கிருஷ்ணர் மேல அவருக்கு வந்து சந்தேகம் இல்ல. நான் வந்து உங்களுடைய உண்மையான ஊழியர். அவர் வந்து என்ன பண்ணாரு, நீ இந்த படைக்கும் தொழில செய்ப்பான்னு தான் அவரை படைச்சார் இல்லையா? ஆஹ் ஆஹ் நான் வந்து உங்க கூட வேலை செய்யறவன், துணை ஊழியாளர்னு சொல்லிட்டு என்ன ஏத்துக்கோங்க
நான் வந்து தவறு பண்ணிட்டேன். என்னுடைய ஆணவத்தால தவறு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு, ஆஹ் நான் வந்து சக்தியானவன் சொல்லிட்டு திமிர் பிடிச்சிட்டு இந்த வேலையை செஞ்சேன். அதை நான் ஒத்துக்கிறேன். என்னை வந்து ஆஹ் தவறா வந்து தண்டனை கொடுக்காதீங்க. என்னை மன்னிச்சுக்கோங்க உங்களுடைய கருணையால. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படைக்கும் தொழில இருக்கிறதுனால அந்த ரஜோ குணத்துல இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். அதனால வந்து இந்த தவறு நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ம் பரோபகார, அதாவது ரஜோகுணத்தால நான் இந்த தவற பண்ணிட்டேன். இது வந்து அவருக்கு இயல்பானது. சோ என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மறுபடியும் மறுபடியும் அவர் கருணையை கேட்டு கேக்குறார். ஓகேங்களா? சோ அவரை வந்து நான் தன்னை மன்னிப்பாருன்னு சொல்லிட்டு பிரம்மா நம்புறார். சோ நம்மளும் கிருஷ்ணர் மேல எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்பணும். ஓகேங்களா? அடுத்த பத்தியில பாத்தீங்கன்னா பிரம்மா என்ன பண்றாரு, தன்னுடைய உண்மையான நிலைய புரிஞ்சுக்கிட்டார். ஓகே. சோ நான் வந்து உங்களுக்கு சேவகன் பான் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறார். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு, கண்டிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காட்டிலும் உயர்ந்தவர். இஸ் எ சுப்ரீம் டீச்சர். அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்ல பிரம்மா. இல்லையா? சுப்ரீம் டீச்சர்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவர்தான் எல்லா விதமான விஷயங்களை வந்து படைக்கிறார். ஓகேவா? உயர்ந்த ஆசிரியர், முழுமையான ஜடசக்தி, பொய்யான அகங்காரம். ஓகேவா? பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, பூமி எல்லா ஜட இயற்கையும் உற்பத்திக்கு எல்லாம் வந்து இவர்தான் பொறுப்பானவர். ஓகேங்களா? ஏன்னா இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, ரொம்ப பிரம்மாண்டமானது. நம்மளுடைய 7 செவன் ஸ்பேன், இந்த உடம்பு செவன் ஸ்பேனா, இந்த உடம்ப வந்து இந்த நம்ம உடம்ப வந்து நம்ம எப்படி அளக்குறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையால அளந்தான்னு வச்சுக்கோங்களேன், செவன் ஸ்பேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் நினைச்சா இந்த உலகத்தை வந்து அப்படியா அளந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, பிரம்மாண்டமாக இருக்கலாம். ஆனால் அதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஒவ்வொருவரின் தனிப்பட்ட உடல் அளவிலும் அவரது கையின் 7 ஸ்பான்ஸ்கள் கணக்கிடப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட பிரபஞ்சம் மிகவும் பிரம்மாண்டமான உடலாக தோன்றலாம். ஆனால் அது பிரம்மாவுக்கு 7 ஸ்பான்ஸ் அளவே தவிர வேறு இல்லை. நம்ம உடம்ப வச்சு எப்படி நம்ம 7 ஸ்பான் அப்படி கால்குலேட் பண்றோமோ, பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்னது. நமக்கு தான் இது வந்து பெருசு. இல்லையா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவருக்கு வந்து இது கடுகளவுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த பிரபஞ்சத்தை தவிர இந்த குறிப்பிட்ட பிரம்மாவின் அதிகார வரம்பிற்கு வெளியே வரம்பற்ற பிற பிரபஞ்சங்கள் உள்ளன. சோ இத ஒண்ணுதான் அவர் வந்து இன்சார்ஜா கொடுத்திருக்காரு. அந்த இதை விட்டுட்டு பல பிரபஞ்சங்கள் இருக்கு. அது வந்து எப்படி எண்ணற்றது, எல்லையற்றதும். சிறு துண்டுகள் ஒரு திரையிடப்பட்ட சரளத்தின் துளைகள் வழியாக செல்வது போல மில்லியன் கணக்கான, ட்ரில்லியன் கணக்கான பிரபஞ்சங்கள் எங்கிருந்து வருது? கடவுளுடைய நான் கடவுள்கிட்ட இருந்து துளைகளிலிருந்து வெளிவருகின்றன. மேலும் அந்த மகாவிஷ்ணு கிருஷ்ணரின் முழுமையான விரிவாக்கத்தின் ஒரு பகுதின்னு சொல்றார். ஓகேங்களா? சோ இப்ப வந்து நம்ம உடம்ப வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அது மாதிரி பிரம்மா பண்ண சிருஷ்டி, இந்த உலகத்தை அவரால கால்குலேட் பண்ண முடியும், நம்மளால முடியாது. இல்லையா? சோ அதே மாதிரி இது இல்லாம இந்த யூனிவர்ஸ், நம்ம இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் இல்லாம பல யூனிவர்ஸ், எவ்வளவு அளவுக்கு மில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பிரபஞ்சங்கள் வந்து யார்கிட்ட இருந்து வந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க? ஹரே கிருஷ்ணா. மகாவிஷ்ணு அவருடைய உடம்புல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அவருடைய ஸ்கின் ஹோல்ஸ் இல்லையா, அதுல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கு. அந்த மகாவிஷ்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய விரிவங்கம். ஓகேங்களா? இப்ப வந்து தன்னை பிரம்மா வந்து எப்படி சொல்லிக்கிறாருன்னு பாருங்க. அப்பா நான் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி, எப்படி ஒரு குழந்தை ஒரு தாயோட வயித்துல இருக்கும்போது எட்டி உதைச்சு விளையாடிட்டு இருந்தா அந்த அம்மா வந்து கோவப்படுவாங்களா? ஏய் நீ என்ன உதைச்சிட்டுடா, இரு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அது மாதிரி பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். உங்களுடைய படைப்புல தான் நான் இருக்கேன்.
நீங்க என்னோட அம்மா மாதிரி என்ன மன்னிச்சிடுங்க. என்ன அம்மா வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து கோவப்பட மாட்டாங்க. இல்லையா? குழந்தை மேல கோவப்பட மாட்டாங்க. அது மாரி இருங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? அது மாரி இந்த பிரபஞ்சம் எல்லாமே கடவுளுடைய கருப்பையில இருந்து தான் வந்திருக்கு. நம்ம எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கிறோம். ஓகேங்களா? ம். ஆனா அவர் வந்து ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கலாம். படைப்பாளரா இருக்கலாம். ஆனா அவர் வந்து எங்கிருந்து வந்தாரு? பரமபுருஷனுடைய கருப்பையில இருந்தாரு. வெளிய வந்தாரு. ஓகேவா? அதனால அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறார். ஓகே. நான் குழந்தை மாரி நெனச்சுட்டு என்ன மன்னிச்சுடுங்க. மறுபடியும் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த 3 லோகங்கள் இருக்கு இல்லையா? ஆ பூர்லோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம். இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஆ கலைக்கப்பட்ட பிறகு, இதெல்லாம் அழிஞ்ச பிறகு எங்க போது? நாராயணனுடைய தொப்புள்ல இருக்கக்கூடிய மலர் தாமரை கலைக்கப்பட்ட பிறகு, நாராயணன் தொப்புளில் இருந்த மலர்ந்த தாமரை மலரிலிருந்து தான் பிறந்ததாக கூறினார். சோ பிரம்மா வந்து எங்க பிறந்தாரு? உங்க வயித்துல இருந்து வரக்கூடிய தாமரை தண்டு இருக்கு இல்லையா? அந்த தாமரை பூல இருந்து தான் நான் பிறந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? சோ இந்த உலகம் தான் வந்து பாத்தீங்கன்னா, எப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்க? சொர்க்கலோகம், மர்த்தியலோகம், பாதாள லோகம் சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. 3 டிவிஷனா இருக்கு. இல்லையா? இது அழியும்போது எல்லாமே அவர்கிட்ட போயிடுதுன்று சொன்னார். ஓகேவா? இந்த 3 கிரக அமைப்புகளும் கரையும் நேரத்தில் தண்ணீரில் ஒன்றிணைகின்றன. ஓகேவா? சோ அந்த நேரத்தில் கிருஷ்ணரின் ஒரு பகுதியாக இருக்கும் நாராயணர் தண்ணீரில் படுத்துக் கொள்கிறார். ஓகேவா? படிப்படியாக அவர் தொப்பிலிருந்து ஒரு தாமரை தண்டு வளர்கிறது. அந்த தாமரையிலிருந்து பிரம்மா பிறக்கிறார். சோ பிரம்மாவின் தாய் யாரு? நாராயணன் என்று இயற்கையாகவே முடிவு செய்யப்படுகிறது. சோ நம்ம பாத்தீங்கன்னா கார்ணோதகசாயி விஷ்ணு 3 புருஷ அவதாரங்கள் இருக்காங்க. போன பத்தியில என்ன பார்த்தோம்? கார்ணோதகசாயி உடல்ல இருந்து ஆஹ் பிரபஞ்சங்கள் வருது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்ப்போதகசாயி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வயித்துல இருந்து தான் அந்த தாமரை தண்டு வருது. அந்த நாபில இருந்து வருது. அந்த மலர்ல தாமரை மலர்ல தான் பிரம்மா பிறக்கிறார்ன்றத அவரு சொல்றார். ஓகேவா? சோ இந்த நாராயணன் கிட்ட இருந்து தான் நான் பிறந்தேன். சோ அவர் ஏன் நாராயணன் சொல்றாரு? இந்த நாராயணன்ற வார்த்தைக்கு என்ன பொருள்ன்றத பார்க்கலாம். நாரா அண்ணா சொல்றதுக்கு வந்து உயிரினங்கள். அயனம் என்றா என்ன? பொருள் ஓய்வு எடுக்கிறது. சோ இந்த கர்ப்போதகசாயி விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா நாராயணன். ஓகேவா? விஷ்ணுவின் வடிவம் நாராயணன் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்போதக கடல்ல வந்து படுத்திருக்கார். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எல்லாமே அந்த தண்ணியில மறந்தது. ஒரு யூனிவர்ஸ் இருக்கு. அந்த யூனிவர்ஸ்ல வந்து ஆம், நாராயண் படுத்துட்டு இருக்காரு. அவர் பெயர் தான் வந்து கர்ப்போதகசாயி விஷ்ணு. அவருடைய வேர்வை துளிகளால தான் அந்த கர்ப்போதக ஓஷன் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு அர்த்தம் இருக்கு. இந்த நாராயணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆ அயனான்னு இன்னொரு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் நாலேட்ஜ். ஒண்ணு படுக்கிற இடம்ன்ற பார்த்தோம். ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் பார்த்தோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அறிவின் மூலமாகவும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அயனம்ன்ற ஒரு இடத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆ அறிவின் மூலம். அப்புறம் வந்து இந்த நாராயணர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய இருதயத்துல இருக்கிறார் பரமாத்மாவாக. இல்லையா? அதை இங்க சொல்றாங்க. சோ அறிவின் இருப்பிடம், அப்புறம் ஓய்வு இடம். இந்த 2 பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உடலை மாந்த உடனே அந்த ஜீவராசி என்ன பண்ணுன்னா போன ஜென்மத்துல வந்து என்னெல்லாம் பண்ணோன்றத வந்து அது மறந்துடுது. ஆனா அந்த பரமாத்மா அந்த இருதயத்துல இருக்காரு இல்லையா? அவர் வந்து ஆஹ் கடந்த கால ஆசைப்படி இப்ப வந்து அவரு அந்த நினைவெல்லாம் எடுத்துட்டு வந்து அவர் வந்து செயல்களை செய்கிறார். சோ கிருஷ்ணரே மூல நாராயணர் என்றும் அவரே நாராயணனின் மூலமாகும் என்றும் நாராயணர் வெளிப்புற சக்தியின் வெளிப்பாடு அல்ல, மாறாக ஆன்மீக சக்தியின் விரிவாக்கம் என்று பிரம்மா நிரூபிக்க விரும்பினார். நீங்க என்ன சொல்றாரு? இந்த விஷ்ணு எல்லாம் வந்து கிருஷ்ணருடைய எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இங்க வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரே மூலர், கிருஷ்ணரே மூல நாராயணர். நாராயணனின் மூலமும் அவரே. அவர் என்ன வெளிப்புற சக்தி வெளிப்பாடு மாத்திரம் அல்ல, ஆன்மீக சக்தியின் விரிவாக்கம். ஓகே, அவரெல்லாம் என்ன ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி இல்ல, ஒரு எக்ஸ்பான்ஷன் இல்ல. அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக சக்தியின்
ஆ, ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக சக்தியின் வெளிப்பாடுன்றத வந்து சொல்றார். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஸோ அவரோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. ஓகே. அதே வந்து இந்த பௌதீக உலகத்துல ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மெட்டீரியல் எனர்ஜின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே. அதெல்லாம் வந்து தற்காலிகமானது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வந்து அவர் வந்து சொல்றார். ஸோ இந்த ஆன்மீக சக்தி எல்லாம், பௌதீக விஷயம் எல்லாம் வந்து தற்காலிகமானது, அழியக்கூடியதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா, மூல நாராயணராக நிலைநாட்டிய தனது கூற்றை பகவான் பிரம்மா மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். ஸோ அவர் சொன்னதை வந்து உறுதிப்படுத்துறார். என்னன்னு சொல்லிட்டு ரீகன்ஃபார்ம் பண்றார். கடவுளுடைய வடிவம் பாத்தீங்கன்னா ஜைஜாண்டிக், அதாவது யூனிவர்சல் ஃபார்ம், அதாவது பிரபஞ்ச வடிவம், பிரம்மாண்டமான பிரபஞ்ச வடிவம் அவர் எடுத்தார் இல்லையா, அது ஒரு வெளிப்பாடு. அது மாதிரிதான் இவரு இங்கேயும் இருக்கிறாரு. நம்ம வந்து ஆஹ் பகவத்கீதையில படிச்சிருக்கோம் இல்ல, பிரம்மா ஒரு யூனிவர்சல் ஃபார்ம கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு காமிக்கிறாருன்னு சொல்லிட்டு. சோ அது மாதிரி பல விதமான அவருக்கு வந்து எனர்ஜி இருக்கு. இது அவருடைய சக்தியால பல விதத்துல வந்து தன்னை வெளிப்படுத்துறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ அவர் தண்ணியில படுத்திருக்கிறதுனால இங்க பிரபஞ்ச வடிவம் நாராயணன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய கருப்பையில தான் இருக்கிறோம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களை வந்து இப்ப எங்கெல்லாம் பாக்குறேன், அந்த நாராயணன் வடிவங்கள் எங்கெல்லாம் பிரம்மா பாக்குறாருன்னு சொல்றாரு பாருங்க. உங்களை வந்து தண்ணியில பாக்குறேன். அப்புறம் வந்து என்னோட இருதயத்துல நீங்க உள்ள இருக்கீங்க, அதை வந்து நான் ஃபீல் பண்றேன். அப்புறம் வந்து என்னால என் கண்ணு முன்னாடி இப்ப இருக்கீங்க, அதையும் என்னால உணர முடியுது. ஓகேங்களா? கண்ணு முன்னாடி இருக்கிறாரு, இருதயத்துக்குள்ள இருக்காரு, அந்த தண்ணியில நாராயண வடிவத்துல இருக்காரு. சோ எல்லா இடத்துலயும் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க தான் வந்து அசலான நாராயணர். ஓகே. கிருஷ்ணர் வேற இல்ல, நாராயணர் வேற இல்லன்றத இங்க சொல்றார். அவருடைய ஆன்மீக சக்தி தான் நாராயணர். சோ என் அன்பான பிரபுவே, சோ இந்த மாயை சக்தி, மாயை உச்சக்கட்ட கட்டுப்பாளர் என்பதை நிரூபித்துள்ளீர். சோ நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாயைய கூட நீங்க தான் கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றார். ஓகே. சோ நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து எல்லா இடத்துலயும் இருக்கீங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த தாய் யசோதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச வடிவம் யூனிவர்சல் ஃபார்ம் வந்து அவங்களுடைய வாயில வந்து காமிச்சீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து நீங்க ஏற்கனவே வந்து காமிச்சிட்டீங்க. ஓகே. இப்ப அதுக்கு அடுத்த சாப்டர் தானே இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. சோ அந்த யோக மாயாவால அந்த நினைவை வந்து அவங்கள மறக்கவும் செஞ்சீங்க. ஓகே. சோ நீங்க யாருடைய உதவி இல்லாம இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சோ மறுபடியும் என்ன சொல்றாரு, நான் வந்து இப்ப பாத்துட்டு இருக்கேன் இல்லைங்களா கிருஷ்ணரே, அன்பானவரே, இந்த முழு பிரபஞ்ச வெளிப்பாடு உங்கள் உடலுக்குள் உள்ளது. ஆனாலும் நான் உங்களை வெளியே பார்க்கிறேன். இந்த உடலுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா பிரபஞ்சங்களும் இருக்குது. பட் இப்ப நான் வந்து அந்த பிரபஞ்சத்துல இருந்து நீ வெளியே இருக்கீங்க, அத பாக்குறேன். உங்க உடம்புக்குள்ளே யூனிவர்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, தனியா இருக்கீங்க, அதையும் என்னால பார்க்க முடியுது. சோ உங்களால வந்து உங்களுடைய சக்தி என்னால நினைச்சு பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? யாருடைய உதவி இல்லாம உங்களால வந்து செய்ய முடியும் இந்த விஷயங்களை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து பரமபுருஷ பகவானே, உங்ககிட்ட வந்து கற்பனைக்கு வந்து எட்ட முடியாத அளவுக்கு உங்ககிட்ட ஆற்றல்கள் இருக்கு அஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. சோ ஆற்றல்கள் இருக்கு. சோ
சோ யாராலயும் வந்து இருக்கிறத வந்து இங்க விளக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பிரம்மா வலியுறுத்திக்கிறார். மறுபடியும் என்ன சொல்றாருன்னு பாருங்க. என் அன்பான ஆண்டவரே, அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைய நிகழ்வுகளை நான் எதுவும் வேணாப்பா. இன்னைக்கு நடந்த விஷயத்த நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருக்கக்கூடிய உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத ஆற்றல்கள், இன்கன்சீவபிள் எனர்ஜி இல்லையா? அத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. எல்லாமே அது உங்களுடைய சக்தியால தான் நடக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் உங்கள வந்து பார்க்கிறேன். தனியா பார்க்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் இந்த சிறுவர்களாவும், கன்றுகளா வந்து 4 கை ரூப விஷ்ணுவாக இருக்கிறதையும் நான் பார்த்தேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஸோ, ஆ அவங்கள எல்லாத்தையும் யார் வந்து வணங்குறாங்க? இங்க இந்த பௌதீக இருக்கக்கூடிய மூலக்கூறுகள், அனைத்து கூறுகளும் தேவர்கள் அவர்களே வணங்கப்பட்டனர். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ம். சோ, அது மாத்திரம் இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஓகே. நாங்க எல்லாரும் அவங்கள வணங்குறோம் அப்படின்னு சொல்றாரு. தே வர் ஆல் wound up and you remained alone as you were before. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காயமடைந்தார். நீங்க முன்பு எப்ப இருந்தீங்களோ அப்பயே வந்து தனியாவே எப்பயும் போலவே அப்படியே இருக்கீங்க. சோ இதன் பொருள் என்ன? நீங்க எல்லா இடத்துலயும் இருக்கீங்க. எல்லா தோற்றத்துக்கும் உயர்ந்த நாராயணர் எல்லாம் உங்களிடம் கிட்ட இருந்து தான் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் இது எல்லாத்தையும் உருவாக்குனீங்க, காக்குறீங்க. கடைசியில எல்லாமே உங்ககிட்ட தான் உள்ள போகுது. எல்லாமே உங்ககிட்ட வந்துடுது. நீங்க எப்பவுமே முன்பு போலவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடு. முன்பு உங்களை முன்பு போலவே விட்டு விடுகிறீர்கள் என்பதல்லவா அப்படின்னு சொல்றார். சோ யாரெல்லாம் வந்து உங்களுடைய சக்திய கற்பனைக்கு எட்டாத சக்திய வந்து புரிஞ்சுக்க முடியலையோ, ஆ அதாவது ஓகே. சக்திய புரிஞ்சுக்க முடியலையோ, நீங்க தான் வந்து என்னெல்லாமோ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கீங்க. படைப்பாளரான பிரம்மாவும், பராமரிப்பாளரான விஷ்ணுவும், அழிப்பவரான சிவனும் வந்து நீங்க தான் விரிவடைஞ்சிருக்கீங்க என்பதை புரிந்து கொள்ள முடியாது. எவன் ஒருத்தன் கடவுளுடைய சக்திய தெரிஞ்சுக்க முடியாதோ, இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் தான் வந்து பாத்தீங்கன்னா, புருஷ அவதாரமா வந்தார். 3 பேர ஞாபகம் வச்சுக்கணும். காரணோதகசாயி, கர்ப்போதகசாயி, க்ஷீரோதகசாயி. இந்த கர்ப்போதகசாயி விஷ்ணு கிட்ட இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா, 3 குண அவதாரங்கள் வந்துச்சு. அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஓகேங்களா? சோ, ம் அப்படின்னு சொல்றாரு. சோ, நீங்க ஒருத்தர் தான் எல்லாத்தையும் எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? நீங்களே வந்து பல பல விதமா வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கீங்க. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவர்கள்ல வந்து நீங்க வந்து வாமனனா இருக்கீங்க. ஓகேவா? பெரும் முனிகர்ல வந்து நீங்க பரசுராமரா இருக்கீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள்ல வந்து நீங்க கிருஷ்ணராவும், ராமராவும் வந்திருக்கீங்க. விலங்குகள்ல வந்து பன்றி அவதாரம், வராக அவதாரமா வந்திருக்கீங்க. நீர்வாழ் உயிரினத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து மச்ச அவதாரமா வந்திருக்கீங்க. ஆனா, நீங்க ஆனாலும் உங்கள் எந்த தோற்றமோ, மறைவோ இல்லை. நீங்கள் எப்பொழுதும் நித்தியமானவர். நான் ஒரு வேஷம் போட்டேன்னா, அவர் இல்லாம போல. ஒரு அவதாரம் இப்ப நான் ஒரு வேஷம் போட்டேன்னா, அந்த வேஷத்துல தான் நான் கதாபாத்திரமா இருக்கேன். சோ நான் இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு இல்ல. நான் ஒண்ணா தான் இருக்கேன். பட் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா, அவர் ஒருத்தரா இருந்தா கூட மல்டிபிளா வந்து அவரு எக்ஸ்பாண்ட் ஆயிட்டு இருக்காரு. அப்படின்றத இங்க சொல்றார். ஓகே. சோ உங்கள பத்தி விசுவாசம் உள்ள பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பாதுகாப்பு குடுக்குறீங்க. ஆ ஆ உங்கள புரிஞ்சுக்கிற பக்தர்களுக்கு. நம்பிக்கையற்ற அசுரர்கள வந்து நீங்க என்ன பண்றீங்க? அழிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? இது ச ஆ என் இறைவனே, ஓகே. எங்கும் நிறைந்திருக்கும் பரமபுருஷனே, பரமாத்மாவே, அனைத்து மாய சக்திகளையும் கட்டுப்படுத்துபவர். இந்த 3 உலகங்களுக்கும் வெளிப்படுத்தப்படும் உங்கள் ஆழ்நிலை லீலைகளை யாராலும் பாராட்ட முடியாது. உமது யோக மாயையும் அவதாரங்களை எவ்வாறு விரிவுபடுத்தி உள்ளீர்கள்? உமது ஆழ்நிலை ஆற்றலால் எவ்வாறு செயல்படுத்துகிறீர்கள்? சோ இப்ப கேள்விகளை கேட்கிறார் பிரம்மா. இதெல்லாம் எப்படிப்பா வந்து சாத்தியமாது? எல்லாத்தையும் நீங்க படிக்கிறீங்க. அஹ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆழ்நிலை ஆற்றல்கள் வந்து எப்படி வேலை செய்யுது? படைக்கிறீங்க. அப்போ வந்து நம்ம ஒரு மெஷின வாங்கிட்டு வரோம்ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அத ஆப்பரேட் பண்ணணும் இல்லையா? நீங்களே சிருஷ்டி பண்றீங்க. நீங்களே வந்து உங்க ஆற்றல் எங்க இருந்து சக்தி வருது? நம்ம ஒரு வேலைய செய்றோம் கொஞ்ச நேரத்துல. அப்புறம் என்ன பண்றோம்? டயர்ட் ஆயிடுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ இந்த ஆற்றல்லாம் வந்து எப்படிப்பா செயல்படுதுன்னு அப்படின்னு சொல்றார். இது என்னால இல்ல யாராலும் வந்து இத மதிப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. சோ ம்
இது எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு கனவு, ஒரு ஒளிரும் கனவா இருக்குது அப்படின்னு சொல்றார். ஓகே. சோ மேலும் அதன் தற்காலிக இருப்பு மனதை தொந்தரவு செய்கிறது. இது வந்து என்ன பண்ணுது, இது மனச வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. சோ நம்ம என்ன பண்றோம், இந்த தற்காலிக உலகத்துல வந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டு பார்த்துட்டு நம்ம டிஸ்டர்ப் ஆகுறோம். அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜீவராசிகள் எல்லாம் என்ன ஆகுது, துன்பத்துல பதப்பத பதப்பதப்பு இருக்கு. பதட்டத்தினால என்ன இருக்கு, கோவம், துன்பம், துயரங்கள்லாம் துயரங்களுக்குள்ள ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ ஆனா இந்த ஜட உலகம் வந்து தற்காலிகமானது அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தனுக்கு வந்து நித்தியமான சந்தோஷம் வேணும்னா என்ன தெரிஞ்சுக்கணும், அவர் வந்து என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட போகணும். அது எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வருது. நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நித்தியமானவர். ஆஹ் நித்தியமானவர், மகிழ்ச்சியானவர், அன்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றார் பிரம்மாஜி. ஓகேவா? எனவே எனது முடிவு என்னவென்றால், அவர் சொல்றார் இதெல்லாம் பார்த்துட்டு, நீங்க தான் பரமாத்மா, முழுமையான உண்மை, ஓகே, அப்சல்யூட் ட்ரூத் மற்றும் அசலான நபர். ஓகே, 3 விஷயத்த சொல்றார். உண்மையான அசலான நபர் பரமாத்மா, முழு உண்மை நீங்க தான். உங்களை நினைத்து பார்க்க முடியாத ஆழ்நிலை நீங்கள் சக்திகளால், ஓகே, பல விஷ்ணு வடிவங்களையும் உயிரினங்கள் மற்றும் பிற சக்திகளின் உங்களை விரிவுபடுத்துகிறீர்கள். உங்களுடைய சக்தியாலதான் நீங்க எக்ஸ்பேண்ட் ஆகுறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு நொடி கூட இல்லாத உயர்ந்தவர், ஒரு நிமிஷம் கூட இல்லாம இல்ல, நீங்க உயர்ந்தவர், உயர்ந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. சோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள்லாம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தீப்பொறி மாதிரி. நீங்க தான் வந்து அசலான நெருப்புன்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா? உங்கள் பிரபத்துவம் பரமாத்மையை அருவமாக கருதுவது தவறானது. சரி, யார் ஒருத்தன் வந்து பகவானை வந்து அருவம், இம்பர்சனல் நினைக்கிறானோ அது ரொம்ப தப்பு. நீங்க தான் அசலான நபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ அறிவு குறைவில் உள்ளவர் தான் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆஹ் நீங்க நந்த மகாராஜனின் மகன். ஓகே. அசல் நபர் அல்ல. நீங்கள் ஒரு மனிதன் போல பிறந்திருக்கீங்கன்னு யாரு சொல்றாங்க, அவங்க வந்து முட்டாள், அவங்க வந்து தவறா நினைக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். நீங்க தான் உண்மையானவர், அதுதான் என்னோட முடிவுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? சோ சோ யாருமே கடவுளை வந்து பிரம்ம ஜோதி, அதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரகாசம். நீங்க அந்த பிரம்ம ஜோதியில இருந்தா அந்த சூரியன், சந்திரனுடைய மற்றும் நட்சத்திரங்களோட வெளிச்சமாவும் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் மூலம் நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பிரகாசம் உங்ககிட்ட இருந்து வந்தது. நீங்க தான் பிரம்ம ஜோதி. அதுதான் வந்து பிரம்ம சமீதையில சொல்லியிருக்காங்க. இந்த பிரகாசம் வந்து இவங்க கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. எப்படி வந்து ஒரு விளக்கு ஏத்திட்டு அதுல இருந்து பல 10 விளக்கு 100 விளக்கு வந்து நம்மளால ஏத்த முடியும். ஆனா மூல விளக்குன்றது மூல விளக்கு தானே. அத வந்து அது மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மூல விளக்கா இருக்கீங்க. எல்லாத்தையும் தொடக்கமா இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து தான் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? மூல விளக்கு. ஓகே. நீங்க இதெல்லாம் பண்ணீங்க. இந்த உலகம் எல்லாம் கூட அழிஞ்சிட்டா கூட நீங்க அப்படியே இருக்கீங்க. அசலான இருப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. நீங்களே மூலம்ன்றதுனால உங்கள வந்து என்ன சொல்றாங்க, கோபால தாபனி உபநிஷத்துல பிரம்ம சம்ஹிதையிலும் வந்து கோவிந்தம் ஆதி புருஷம். ஓகேவா? சோ ஆதியா நீங்க இருக்கீங்க. ஓகே. யாரும் இல்ல, ஒரிஜினல் பர்சன். ஓகே. நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரணத்துக்கும் காரணமானவர் நீங்க தான். அதுதான் வந்து பகவத்கீதையிலயும் சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ யாரும் வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. கடவுள் வந்து ஒரு சாதாரண சரீரத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால அங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அக்ஷரா, உங்களுடைய உடல் வந்து அக்ஷரம், அழியாதது. இந்த பௌதிக உடல் எடுத்தவங்க எல்லாம் வந்து அழியக்கூடியவங்க. உங்களோட உடல் வந்து பாத்தீங்கன்னா சச்சித் ஆனந்த விக்கிரக, அதாவது பேரின்பத்தையும் அறிவும் மற்றும் நித்தியம் நிறைந்தது அப்படின்னு சொல்றேன். ஆனா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா யசோதாவின் சின்ன பையனாவும் இந்த கோபர்களின் காதலனாவும் நீங்க பொழுதுபோசுக்கோசம் இங்க வந்திருக்கீங்க. வந்திருந்தாலும் இந்த ஜட மாசுனால நீங்க கலங்கப்பட்டவில்லை. நீங்கள் நிரஞ்சனமாகவும் இருக்கிறீர்கள். நிரஞ்சனா அப்படின்னு சொல்றார். ஓகேங்களா? குட்டி குழந்தையா இருக்கீங்க, பட் நீங்க நிரஞ்சனா அப்படின்னு சொல்றார். நிரஞ்சனா அப்படின்னு சொல்றோம். ஓகே. சோ நீங்க இந்த மாடு மேய்க்கும் சிறுவர்களோட சேர்ந்து நிறைய விஷயங்களை பண்றீங்க. பட்
பண்ணாலும் உங்களுடைய ஆழ்நிலை சக்தி குறையவே இல்லை. நீங்க எப்பொழுதும் முழுமையானவர். அதுதான் வேத இலக்கியத்துல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, முழுமையானது முழுமையானதிலிருந்து உச்ச முழுமையான உண்மையிலிருந்து நீக்கப்பட்டாலும் கூட அது முழுமையான உச்ச முழுமை ஆனா உண்மையாகவே உள்ளது அப்படின்னு சொல்றார். அப்சல்யூட் ட்ரூத். ஓகே. கம்ப்ளீட் ட்ரூத் நீங்க தான். அதுல இருந்து எதை எடுத்தாலும் நீங்க பரிபூரணமா தான் இருக்கீங்க. பரிபூரணம் இல்லாம இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா? சோ உங்களுடைய லீலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குது? ஆன்மீகமாக இருக்குது. இத வந்து இந்த ஜட மாசுக்களால வந்து எதையுமே களங்கப்படுத்த முடியாது. ஓகேவா? ஆன்மீகமானவை என்பதை புரிஞ்சுக்கணும். எதுவுமே மாசுபடுத்த முடியாது. நீங்க உங்களுடைய தாய் தந்தைய பாத்தீங்கன்னா நந்த மகாராஜா, யசோதா மாதா தாய் இல்லைங்களா? சோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. இப்ப பையனா வந்தா கூட உங்களுடைய அசலான சக்தி வந்து குறையவே இல்ல. பக்தர் மேல இருக்கக்கூடிய பாசமும் சரி, அவங்கள அணுக முடியும் சரி, எந்த ஒரு வேறுபாடும் இல்ல அப்படின்னு சொல்றார். உங்களுடன் போட்டியிட இரண்டாவது யாருமே இல்லை அப்படின்னு சொல்றார். அறிவு குறைவாக உள்ள ஒருவர் உங்கள் தோற்றத்தை வந்து பொழுதுபோக்காக வெறும் ஜுட பொருள் சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. அதே வந்து கோபால தப்பனி உபநிஷத்துலயும் வந்து என்ன சொல்றாங்க, நீங்க தான் வந்து ஒரிஜினல் அம்ருதா. ஓகே. அதாவது அசல் அமிர்தம், அழியாத அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள்ல வந்து உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றார். அமிர்த சாஸ்வதம் பிரம்மா. பிரம்மன் பிறப்பு அல்லது இறப்பு இல்லாத நித்தியமான எல்லாவற்றிற்கும் உயர்ந்த தோற்றம். ஓகேங்களா? சோ பிரம்மன், பரபிரம்மன், பகவான். ஓகேவா? ஓகே. அப்புறம் உபநிஷத்துல மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தான் வந்து இந்த ஆஹ் பிரகாசத்திற்கு சூரியன் எல்லா பிரகாசத்துக்கு ஒரு இருப்பிடமா மூல காரணமா இருக்கீங்க. சோ நீ மூல நபர் நீங்க தான் அப்படின்னு சொல்றார். ஓகேங்களா? ஆஹ் இந்த கட்டுண்ட வாழ்க்கையில வந்து விடுவிக்க கூடியவரும் நீங்க தான். பக்தி தொண்டு செய்யற முடியுமா அவன் வந்து அந்த நிலைய அடையறான். ஓகே. எவர் ஒருத்தர் வந்து உண்மையா அவங்களுடைய பிறப்பு இறப்பு தோற்றத்தை வந்து புரிஞ்சுக்கிறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரான். உங்களுடைய சுய ரூப நிலைய வந்து பாக்குறான் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த அறியாமை பெருங்கடலை நம்ம இருக்கிறோம். யார் ஒருத்தன் வந்து இந்த கிருஷ்ணருடைய தாமரை திருவடியில தஞ்சம் அடைக்கிறாங்களோ அந்த பெரிய கடலை அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பசுடைய கால் தடம் மாதிரி மாத்திடுறாராம். பெரிய விஷயத்த வந்து சின்னதா பண்ணிடுறாரு. அதனால நம்ம ஈஸியா கிராஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே. சோ அறிவாளியா இருந்தா அவருடைய தாமரை திருவடியில வந்து தஞ்சம் அடையணும். சோ அப்ப வந்து இந்த சம்சார சாகரத்தை வந்து நம்ம ஈஸியா கடக்க முடியும்ன்றத இங்க பிரம்மா சொல்றார். அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்த படத்துல நீரே பரமாத்மா என்பதை அறியாத தியானிகள் பலர் உள்ளனர். நீங்க தான் எல்லான்ற புரிஞ்சுக்காம நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? சோ நீங்க பகவத்கீதையில சொன்ன மாதிரி நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா எல்லாருடைய இருதயத்துல இருக்கீங்க. சோ இது வந்து யாரும் வந்து சோ யாருக்குமே அவசியம் இல்ல. உங்கள விட்டுட்டு வேற ஒரு விஷயத்த வந்து தியானம் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. உள்ள இருக்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றாரு. யார் ஒருத்தன் உங்களுடைய ஆ சுய அச்சான அசல் வடிவத்துல வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கானோ அவன் வந்து இந்த சம்சார சாகத்தை வந்து ஈஸியா கிராஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சோ அத வந்து பண்ணணும்னு என்ன பண்ணணும்? ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா, பக்தர்களுடைய சங்கம் அவன் வச்சுக்கணும். என்றத சொல்றார். பக்தர்களுடைய சங்கத்தால் பகவான் கிருஷ்ணரே ஆதி பரமாத்மா என்பதை ஒருவர் புரிஞ்சிக்க முடியும். பட் அதெல்லாம் விட்டுட்டு அவன் அறியாமல் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான்? ஒரு பாம்ப இருட்டுல நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கயிறை பார்த்துட்டு பாம்பா நினைச்சுப்போம். பாம்ப பார்த்துட்டு கயிறா நினைச்சுப்போம். அது வந்து அறியாமை, அஜ்ஞானம் இல்லைங்களா? சோ அப்ப அவனுக்கு என்ன வரும்? பயம் வரும். ஓகேவா? சோ அவன் வந்து அந்த தவற அவன் கிட்ட இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்து வெளியே வரணும்னு அவன் என்ன பண்ணணும்? உங்களுடைய போதனைகள் தூய ஞான போதனைகள் நீங்களே வந்து கொடுத்தீங்க இல்லையா? அந்த பகவத்கீதை அதெல்லாம் படிக்கணும். வேத இலக்கியங்களில கூறப்பட்டுள்ளபடி பக்தர்களே நீங்கள் தான் புரிதலின் இறுதி இலக்கு என்பதை ஒருவர் உணர்ந்தால் அவன் இனி இந்த ஜட உட இருப்பை பற்றி பயப்பட தேவையில்லை. யார் ஒருத்தன் வந்து எல்லாத்துக்கும் மூல காரணம் நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டா அவன் பயப்பட தேவையில்லை. இல்லைன்னா ஐயோ பாம்பா கயிறான்னு பயந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா?
சோ இங்க என்ன சொல்றாரு, உங்கள் பக்தி தொண்டில் ஏற்கனவே ஈடுபட்டுள்ள ஒருவருக்கு விடுதலை மற்றும் பந்தம் என்று அழைக்கப்படுவது எந்த அர்த்தமும் இல்லை. சோ இப்ப வந்து யார் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பக்தி செஞ்சுட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து முக்தி வேணும், கட்டுண்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணுமே அவசியம் இல்ல. ஓகேவா? அவனுக்கு வந்து பயப்பட தேவையில்ல. இந்த ஜட உலகத்துல இருந்தா கூட இது கயிறா, பாம்பா? ஏன்னா அவன் வந்து உங்க உங்கள பக்தி பண்றதுனால அவன் உயர்ந்த தளத்துல இருக்கான். டிரான்ஸென்டென்டல் லவ்விங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கனால உயர்ந்த தளத்துல இருக்கிறான். அவன எதுவுமே கட்டுப்படுத்தாது. எந்த பந்தமும் இந்த பௌதீக பந்தத்துக்குள்ள ஆகமாட்டான் அப்படின்னு சொல்றார். சோ, அதுக்கு வந்து உதாரணத்துக்கு இங்க என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரபுபாதா அ ஒரு சு பிரம்மா சொன்னத இங்க பிரபுபாதா எழுதியிருக்கார். ஒருத்தன் வந்து சூரிய லோகத்துல இருக்கான். இல்லையா? சூரிய கிரகணத்துல ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப வந்து அவனுக்கு வந்து கேள்வி என்ன கேள்வி தேவையில்ல. அச்சச்சோ! இது பகலா? இது இரவான்னு தேவையில்ல. ஏன்னா, அவன் சூரியனுக்குள்ள இருக்கனால அது எப்பவுமே பிரகாசமா தான் இருக்கும். சோ, அதனால பக்திக்குள்ள இருக்கனால அவன் எப்படி இருப்பான்? ஞானம் அடைஞ்சிருப்பான், பக்குவம் அடைஞ்சிருக்கான். இல்லீங்களா? பாதுகாப்பா இருக்கிறான்றத நம்ம இங்க பிரம்மா சொல்றார். இந்த உதாரணத்த வச்சு நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்மாஜி இத சொல்றாரு. ஓகே. அவனுக்கு வந்து இருள பத்தி பயப்பட தேவையில்ல. அது மாரி இங்க இருக்கக்கூடிய மாயைய பத்தி இந்த பக்தன் வந்து கவலைப்பட தேவையே இல்ல. ஏன்னா, அவன் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்டேஜ் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டான். ஓகே. ஆம், எப்பவுமே முக்தி அடைந்த விடுதலை பெற்ற ஆத்மாக்கள் வந்து எப்பவுமே கிருஷ்ணருடைய தாமரை திருவடியில வந்து அடைக்கலம் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அதை பண்ணாதவங்க எப்ப வேணும்னாலும் விழுவாங்கன்றத சொல்றார். ஓகே. ஆனால் ஆகையால் இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆ ஒண்டர் இஸ் திங்கிங் சூப்பர் சொல். இப்போ ஒருத்தன் நெனைக்கிறான், பரமாத்மான்றது வந்து வேற, அப்படின்னு நெனைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அவன் தேட ஆரம்பிப்பான். ஓகேவா? பரமாத்மா, இந்த சுப்ரீம் பம்மன் எங்கன்றத தேடுவான். எங்க போய் அதுக்கு வந்து தியானம் பண்றதுக்கு காட்டுக்கு போவான். இல்ல இமாலய மலைக்கு இருக்கக்கூடிய குகைக்குள்ள போவான். இத புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா? ம். சுய உணர்தல் கோசம் சில விஷயங்கள செய்வான். ஓகேவா? தேடுபவர் உங்கள் தேடுகிறார்கள். சோ, பகவத்கீதையில நீங்களே சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கீங்க? தட் ஒன் ஷுட் கிவ் அப் அதர் ப்ராசஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். அ வேற எந்த தன்னை உணர்த்துக்கு தேவையான வழிகளை எதையும் நீங்க தேடி போவாதீங்க, பண்ணவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். பட் நீ என்ன பண்ணு என்கிட்ட சரணடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அ சிம்ப்ளி சரண்டர் டு மீ அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேவா? ஏன்னா எங்கேயும் போய் என்ன தேடாதீங்கப்பா. நான் உங்களோட இருதயத்திலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே. ஆ அப்படி தேடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அறியாமலே இருக்கிறவங்க. ஓகே. சோ, அவங்க நிலைமை என்ன ஆகுது? சுப்ரீம் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் வாஸ் சர்ச்சிங் ஆஃப்டர் பிரம்ம எஃபிஷியன்ஸ் ஆல்சோ சர்ச்சிங் ஆஃப்டர் யூ. ஓகே. ஆ நீங்க மறுபடியும் இருதயத்திலயும் இருக்கீங்க, இந்த பிரபஞ்சத்திலயும் நீங்க இருக்கீங்க ஒரு பகுதியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த பிரபஞ்சத்திலயும் அவர் இருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். யார் ஒருத்தன் வந்து அறியாமல அறியாமையில இருக்கிறவன் வந்து தேடிட்டு இருப்பான். அதே வந்து இந்த ஞானத்த வந்து அவரு என்ன புரிஞ்சுப்பான்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து அன்லிமிட்டெட் அப்படின்றத அவன் புரிஞ்சுப்பான். ஓகேங்களா? அதாவது மறுபடியும் இங்க வந்து உதாரணம் குடுக்குறாரு. எப்படி வந்து பாம்ப வந்து ஆ க கயிறா நெனச்சுக்கிறாங்க, கயிற வந்து பாம்பா நெனச்சுக்கிறாங்களா? சோ அது மாரி அறியாமல் இருக்காங்க அப்படின்றார். சோ அதுதான் மாயை. சோ நம்ம மாயைக்குள்ள வந்து நம்ம வந்து நம்மள மறந்துடக்கூடாதுன்றத புரிஞ்சுக்கணும். தேர்ஃபோர் யார் ஒருத்தன் வந்து ஒன் ஹூ இஸ் எனவே உள் மற்றும் வெளிப்புறமாக உங்களிடம் நிலைத்திருப்பவர் மாயையில் மாட்டிக்கொள்வதில்லை. நம்ம வந்து நான் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த பேராகிராஃப்ல ஒரு டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து நம்ம இருதயத்துல சுப்ரீம் சோல் பரமாத்மாவா இருக்கிறார். ஓகேவா? அது ஒரு எக்ஸ்பான்ஷன். அப்புறம் இந்த காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன் இந்த பிரபஞ்சத்திலும் ஒரு ஆஹ் ஒரு
ஒரு விதம் வந்து பாத்தீங்கன்னா அவரதுதான். சோ எல்லா இடத்துலயும் அவர் வியாபிச்சிருக்கிறாரு. சோ நம்ம வந்து இத புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மாயைக்குள்ள வந்து சிக்க மாட்டோம். அது இல்லப்பா நான் போய் தவம் பண்றேன் அப்படியெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மாயையால ம் பைண்ட் ஆயிடுவோன்றத சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன் சரிப்பா, அவன் பக்தி பண்ணான். ஓகேவா? சோ கொஞ்சமா பண்ணான். ஓகே. பக்தி பண்ணா, கொஞ்சமா பண்ணான். அவனுக்கு வந்து கடவுள் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பலன குடுக்குறாரு. ஓகேங்களா? அப்படின்னு சொல்றாரு. அந்த பிரம்மன் வழிபாடு பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா, கடவுளுடைய விஷயத்த வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஓகேங்களா? அவருடைய அம்சங்கள், குணாதிசயங்கள் வந்து அருவவாதிகளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஓகேவா? ஒருத்தன் வந்து பல இம்பர்சனலிஸ்டுக்கு வந்து குருவாக இருக்கலாம். ஓகேங்களா? பட் அவனுக்கு வந்து பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா, அவன் வந்து கடவுள பார்க்கவே முடியாது. ஓகே. சோ, பல அருவவாதிகளுக்கு ஆன்மீக எஜமானராக இருக்கலாம் ஒருத்தன். ஆனா, அவர் அல்லது அவர் காட்டிற்கு ஒரு மலை குகைக்கு சென்று பல பல ஆண்டுகள் துறவியா இருந்து தியானம்லாம் செய்யலாம். ஆனா, பக்தி தொண்டுல கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அவனுக்கு கிடைக்காது, புரியாது. கடவுளுடைய மகிமைகள வந்து அவனுக்கு புரிஞ்சுக்க முடியாது. பல பல விஷயங்களா வருஷங்களா பண்ணா கூட அவன வந்து பரபிரம்மத்த வந்து புரிஞ்சுக்க முடியாது. பரமாத்மாவ உணர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றார். சோ எனது அன்பான ஆண்டவரே, இந்த ஜென்மத்திலோ, வேறு ஜென்மத்திலோ நான் எங்க பிறந்திருந்தாலும், நான் உங்க பக்தர்களில் ஒருவராக கருதப்படும் அளவுக்கு நான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு பிரார்த்தனை வைக்கிறார். இந்த ஜென்மத்திலோ, அடுத்த ஜென்மத்திலயும் எங்க பிறந்தாலும் உங்களுடைய பக்தரா என்ன வந்து கன்சிடர் பண்ணணும். அந்த அதிர்ஷ்டத்த எனக்கு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனைய வைக்கிறார். ஓகேங்களா? சோ சோ நான் எங்க பிறந்தாலும் நான் என்ன பண்ணணும்? பக்தி தொண்டுல தான் ஈடுபட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். எதிர்காலத்தில் ஓகே. நீ எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும், வாழ்க்கை கிடைத்தாலும் எனக்கு கவலை இல்ல. நான் என்னவா இருந்தாலும் பரவால்ல. நான் உங்களுக்கு வந்து பக்தி பண்ணணும். ஏன்னா, இந்த பசுக்கள், கன்றுகள், மாடு மேய்க்கும் சிறுவர்கள் போன்ற வடிவங்கள் கூட பாத்தீங்கன்னா, பக்தர்கள் எப்போதும் உங்கள் ஆழ்நிலை அன்பான சேவையில் சங்கத்தில் ஈடுபடும் அளவுக்கு அதிர்ஷ்டசாலிகள் என்பதை என்னால பார்க்க முடியுது. சோ இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க எல்லாம் எவ்வளவு அளவுக்கு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்ப வந்து இருக்கிற என் நிலைமை வந்து உயர் நிலைமை. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, அவர்ல ஒருத்தரா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நான் அறியாமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சோ பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய கோபிகள் பசுக்கள்லாம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த கோபியர்கள்லாம் வந்து உங்கள ஒரு குழந்தையா நினைச்சு பால குடுக்குறாங்க. இல்லையா? சோ பெரிய பெரிய யக்னங்கள், யாகங்கள்லாம் வந்து பண்ணி உங்கள பல பேர் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இந்த கிராம பெண்கள் பாருங்க, உங்களுக்கு வந்து பால வந்து குடுக்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்களும் வந்து அந்த பால குடிச்சிட்டு திருப்தியா இருக்கீங்க. அப்படின்னு சொல்றாரு. ம். ஆனால் யாகங்களை செய்வதில் ஈடுபட்டவர்கள் நீங்கள் ஒருபோதும் திருப்தி அடையவில்லை. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க? யாக யக்ஞங்கள்லாம் பண்ணுவாங்க. அதனால கூட கிருஷ்ணர் வந்து திருப்தி அடைஞ்சதே இல்ல அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த நந்த மகாராஜா, கோபியர்கள், யசோதா மாதாலாம் எவ்வளவு அளவுக்கு அதிர்ஷ்டசாலி. அத பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீங்க தான் வந்து முழுமுதற் கடவுள். நீங்க தான் முழுமையான உண்மை. அப்சல்யூட் ட்ரூத். இல்லையா? அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எவ்வளவு அளவுக்கு நெருக்கமா இருக்கீங்க. அவங்களுடைய அன்பான பொருள். லவ்வபிள் ஆப்ஜெக்ட்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்றார். அ இந்த பிருந்தாவன வாசிகள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அ இது யாராலும் பாராட்டப்படவே முடியாது. நாம் அனைவரும் தேவர்கள், உயிரினங்களில் பல்வேறு புலன்களின் தெய்வங்களா கட்டுப்படுத்துகிறோம். ஓகேங்களா? சோ அத அனுபவிச்சாதான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் வேணும்னா நினைக்கலாம். நான் வந்து ஒரு அதிபதி, ஒரு புலனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்கலாம். புலன் கட்டுப்படுத்துபவரா இருக்கலாம். இல்லையா? பட் அதுல வந்து நாங்க பெருமை அடைஞ்சுக்கிறோம். இருந்தாலும் இந்த பிருந்தாவன வாசிகள் வந்து படக்கூடிய சந்தோஷம் அளவு இல்ல அப்படின்னு சொல்றார். ஓகே. சோ சோ உண்மையில வந்து பாத்தீங்கன்னா, உமக்கு சேவை செய்வதன் மூலம் தான் வந்து புலன்கள் வந்து திருப்தி அடைகிறது. சோ நான் எதிர்காலத்துல பிறக்கணும்னா, இந்த பிருந்தாவனத்துல பிறக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு குடுங்க. நான் வந்து அத பாக்கியமா கருதுறேன்னு சொல்லிட்டு பிரம்மா சொல்றார். ஓகேங்களா? மறுபடியும் கன்டின்யூ பண்றாரு. என் அன்பான ஆடவரே, ஜட ஐஸ்வர்யங்கள் அல்லது விடுதலை இரண்டிலும் எனக்கு ஆர்வம் இல்லை. எனக்கு இந்த சொத்து பத்து வேணும், மோட்சம் வேணும். இதுலலாம் எனக்கு வந்து இஷ்டமே இல்ல. என்னோட ஹம்பிள் பிரேயர் என்ன தெரியுமா?
ஓகே. சோ உங்களுடைய தாமரை திருவடியில இருக்கணும். நான் தாமரை திருவடியில என்ன பிரார்த்தனை செய்றேன்னு, இந்த பிருந்தாவனத்துல ஏதாவது ஒரு விதத்துல நான் பிறக்கணும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? இந்த பக்தர்களுடைய பாத தூசியாவது என் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால எனக்கு வந்து நன்மை அடையும். எனக்கு வந்து இந்த பிருந்தாவனத்துல ஒரு புல்லா பறந்தா கூட எனக்கு போதும். அந்த புல்லு மேல நடந்து போவாங்க இல்லையா? அப்ப அந்த பக்தர்களுடைய தூசி என் மேல பட்டுச்சுன்னா எனக்கு அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. சோ என்னுடைய பிறவிய வந்து நான் இப்படி இருக்கணும்னு நினைச்சு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்றார். ம். வேதங்களால தேடப்படும் கிருஷ்ணர் நீங்க தான் வந்து முகுந்தன் அப்படின்னு சொல்றார். ஓகேங்களா? சோ இத வந்து பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் வேத அறிவின் நோக்கம் கிருஷ்ணரை கண்டுபிடிப்பது. சோ வேதங்கள் என்ன சொல்லுது? கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கோப்பான்னு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? சோ இந்த இலக்கியங்கள் மூலமா வந்து ஆஹ் தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணரை. பிரம்ம சமீதைகள்ல என்ன சொல்லிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் கிருஷ்ணரை பாக்குறது வந்து கஷ்டம். ஓகே. இலக்கியங்கள் முறையாக படிப்பதன் மூலம் முழு கடவுளை கிருஷ்ணரை கண்டுபிடிப்பது. இலக்கியங்கள் எல்லாம் படிச்சு கிருஷ்ணரை வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இது வந்து பிரம்ம சமீதையில சொல்லியிருக்காங்க. பட் தூய பக்தர்களின் கருணையால் அவர் மிகவும் எளிதாக கிடைக்கிறார். நம்ம பக்தர்களுடைய சங்கம் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிருஷ்ணர் வந்து சுலபமா கிடைக்கிறாரு. அதனாலதான் பிரம்மா ரொம்ப கிளவரா நான் பிருந்தாவனத்துல ஒரு புல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றாரு. ஏன்னா பிருந்தாவனத்துல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பக்தியை தான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அத கேக்குறார். சோ இந்த முகுந்தான்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா, மோட்சத்தை கொடுப்பவர். ஓகேங்களா? அப்புறம் இந்த கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா, அவளால இந்த மோட்சத்தை எல்லாம் கொடுக்க முடியும். மறுபடியும் இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க. முகுந்தா முகான்னா முகம். ஆஹ் எப்பவுமே வந்து புன்னகை அழகா இருக்கக்கூடிய முகமும் புன்னகைக்கு இருக்கக்கூடிய முகம் வந்துதான் கிருஷ்ணர். அதனால அவர் முகுத்தான்னு சொல்றாங்க. சோ ரெண்டு வார்த்தையும் நம்ம ரெண்டு மீனிங்கா புரிஞ்சுக்கணும். முகுந்தான்னா ஒண்ணு முக்தி, இன்னொன்னு வந்து எப்பவுமே வந்து அழகியவும் புன்னகை இருக்கக்கூடிய முகம் தான் கிருஷ்ணருதுன்றத புரிஞ்சுக்கணும். சோ அதுக்கு அடுத்த பத்தியில பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பிருந்தாவனத்தில் தூய பக்தர்களுக்கும் மற்ற இடங்களில் உள்ள பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து இந்த விரஜவாசிகள் வந்து கிருஷ்ணரை எப்பவுமே சம்பந்தம் வச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அதை விட்ட வேற எந்த விஷயத்தையும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அவங்களுக்கு விருப்பமே இல்லை. கிருஷ்ணர் தனது பக்தர்களிடம் மிகவும் கருணையா இருக்கிறார். அவர்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து செய்யறார். நம்மளும் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த லஞ்ச் பிரேக்ல நீங்க எல்லாம் வந்து சாப்பிடுங்கப்பா, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவர் வந்து பக்தர்களுக்கோசம் என்ன செய்யறாரு? நான் போய் கண்டுக்குட்டி இருக்குதா நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றாரு இல்லையா? சோ கிருஷ்ணர் தொடர்பை வந்து எப்பவுமே அவங்க விரும்புறாங்க இல்லையா? அவங்க வந்து அந்த அகாசுரன் வாயில போகும்போது கூட ஏய் கிருஷ்ணன் இருக்கிறான் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு அவரை தான் பாக்குறாங்க இல்லையா? சோ அவங்க வந்து எதையுமே அவரை சார்ந்துதான் இருக்காங்க. ஆஹ் அவருடைய திருப்திக்கோசம் எல்லாத்தையும் செய்யறாங்க. ஆஹ் ஆஹ் அவங்க வந்து இயற்கையாவே வந்து அவங்க மேல பக்தி வச்சிருக்காங்க. அதுதான் ஸ்பான்டேனியஸ் லவ்விங் சர்வீஸ். ஓகே. ராக அணுகா பக்தி அவங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ராக அணுகா பக்தி. நம்ம எல்லாம் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேதங்கள் எல்லாம் படிச்சுட்டு வைத்தி சாதனா பக்தி பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பிறக்கணும்னு இவரு நினைக்கிறார். ஓகே. அவங்க வந்து எந்த ஒரு விதிமுறைகளை ஃபாலோ பண்ணவே தேவையில்லை. ஓகே. சோ நான் பிரம்மா சொல்றாரு, நான் ஒரு சாதாரண பக்தன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி பக்தர் எல்லாம் வந்து விதிகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால மறுபடியும் அவர் வந்து பிரார்த்தனை பண்றாரு, நான் வந்து இந்த விருந்தாவனத்துல பிறக்கக்கூடிய வாய்ப்பை ஒரு சந்தர்ப்பத்தை கொடு கிருஷ்ணான்னு சொல்லிட்டு பிரார்த்தனை ப்ளீஸ் பண்றாரு. சோ மறுபடியும் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் என் பிரபுவே சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ஆஹ் நீங்க பண்ற விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப திகைப்பா இருக்குது. ஓகே. சோ நீங்க இவங்க கையில இவ்ளோ அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிறீங்களா? அவங்களுக்கு வந்து உங்களால வந்து திருப்பி பண்ண முடியுமா? இந்த சேவையை நன்றியுடன் எவ்வாறு உங்களால செலுத்த முடியும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்குது. அத நினைச்சா எனக்கு குழப்பமா இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். எனக்கு தெரியும் நீங்க தான் எல்லாத்துலயும் வந்து ரொம்ப சிறந்தவர். நீங்க எப்படி வந்து இத வந்து இந்த விரஜவாசிகளுக்கு திருப்பி குடுப்பீங்க? அப்படின்னு கேக்குறாரு. நீங்கள் எவ்வளவு கருணை உள்ளவர், மிகவும் தாராளமானவர் எல்லாம் எனக்கு தெரியுது.
பாசம் உள்ளவராகவும் அப்படின்னு தெரியுது. ஓகே. உங்களை ஏமாத்த வந்த அந்த பூத்தனை கூட என்ன பண்ணீங்க? நீங்க மோட்சத்த கொடுத்தீங்க. உங்கள கொல்றதுக்கு பல பல விதமா வந்து அசுரர்கள் வந்தாங்க. இல்லையா? அதாவது திருநாவர்த்தா வந்தான், பச்சாசுரா, பக்காசுரா, அகாசுரா எல்லாம் வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தீங்க. ஏன்னா, அந்த விருந்தாவனத்துக்கு வந்தாங்க. ஆ உங்களுடைய உடல் அவங்க மேல பட்டது. அதனால எல்லாருக்கும் மோட்சம் குடுத்தீங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து குழப்பமா இருக்குது. ஓகே. இந்த சூழ்நிலைகள் நான் குழப்பம் அடைகிறேன். இந்த பிருந்தாவனத்தில் உள்ள வாசிகள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உடல், மனம், அன்பு, வீடுகள், உடைமைகள் எல்லாத்தையும் உங்களுக்கே குடுக்குறாங்க. இல்லையா? அனைத்தும் உங்கள் சேவையிலே வச்சிருக்காங்க. நீங்க எப்படி அவங்களுடைய கடன திருப்பி செலுத்த முடியும்? அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு வந்து உங்கள குடுத்துட்டீங்க. இல்லையா? சோ நீங்க எப்படி அவங்களுக்கு வந்து திருப்பி குடுப்பீங்க? அவர்களுக்கு கடனாளியாக இருப்பீர்கள் என்று நான் ஊகிக்கிறேன். சோ நீங்க வந்து கடன்பட்டவரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு பிரம்மா சொல்றார். மறுபடியும் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் இந்த பத்தியில. ஆ ஓகே. என் இறைவா, பிருந்தாவனவாசிகள் செய்யும் சேவையின் மிக சிறந்த தரம் உமது அன்பான சேவையில் அவர்கள் தன்னிச்சையாக அனைத்தும் இயற்கை உள்ளுணர்வுகளையும் ஈடுபடுத்துவதால் ஏற்படுகிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவங்களுக்கு எந்த வேதங்களும் படிச்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு பண்ணல. தானா வருது. ஸ்பான்டேனியஸ் லவ்விங் சர்வீஸ் அவங்க கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஜட உலகத்துல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணி பக்தி பண்றோம். இல்லைங்களா? ட்ரை பண்றோம். நமக்கு விதிக்கப்பட்ட அந்த 16 மாலைகள வந்து பண்ணி பண்ணி ட்ரை பண்றோம். இல்லையா? பட் அவங்க வந்து எந்த ரூல்ஸும் அவங்களுக்கு தேவையில்லன்றத இங்க சொல்றார். ஓகேவா? சோ நீங்க அங்க எப்பவுமே இருக்கிறதுனால, யுவர் கான்ஸ்டன்ட் பிரசன்ஸ் இருக்கிறதுனால, தே ஹவ் ஃபர்காட்டன் எவ்ரிதிங். நீங்க எப்பவுமே அங்க இருக்கிறதுனால, நித்தியமா அங்க இருக்கிறதுனால, அவங்க எல்லாத்தையும் வந்து மறந்துடுறாங்க. சோ மறந்துட்டு உங்க நித்திய லீலையில உங்க மேலயே அட்டாச்மென்ட்டா இருக்காங்க. பட் மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்படி இல்ல. நம்மலாம் அவர விட்டு தூரம் இருக்கிறோம் இல்லையா? சோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஏன்? அவங்க வீட்டு மேலயும், ஒ எந்த ஒரு விஷயத்து மேலயும் பற்றுதல் இல்ல. அவங்க வந்து மாயையால வந்து மறைக்கப்படுவதில்லை. கிருஷ்ணரோடவே இருக்கிறாங்க. இல்லையா? சோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிறிய மாடு மேய்க்கும் சிறுவனா வந்திருக்கீங்க. அ ஆ ஆண் பிள்ளையா வந்திருக்கீங்க. இதெல்லாம் ஒரு ஜட செயல்ன்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, ஓகேவா? அவங்க வந்து இம்பர்சனல்ஸ். இதெல்லாம் வந்து பௌதீகம் இல்ல. ஓகே. ஆ ஆன்மீகமானதுன்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு தொண்டு, அன்பு சேவையெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறீங்க. ஓகேவா? யார் இதெல்லாம் தெய்வீகமானதுன்னு புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு உங்கள சேவை செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறீங்க. அப்படின்னு சொல்றார். சோ இந்த பிருந்தாவனத்திற்கும் ஜட இர ஜடத்திற்கும் பிருந்தாவனத்தில் ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லைன்னு சொல்றார். ஏன்னா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஆன்மீகமானது. இந்த பிருந்தாவனத்துல எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ஆன்மீகத்துக்கும் வந்து ஜடத்திற்கும், மெட்டீரியல் லைஃப்க்கும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கும். அ எல்லாரும் உங்களுடைய சேவையில தான் ஈடுபட்டிருக்காங்க. சோ இந்த லீலையில வந்து பக்தர்களை இது ஏன் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, பக்தர்கள வந்து ஊக்குவிக்கிறதுக்கோசம் நீங்க இந்த லீலைகள செய்றீங்க அப்படின்னு சொல்றார். ஓகேவா? யார் ஒருத்தன் இது மெட்டீரியலிஸ்டிக் நினைக்கிறானோ அவன் வந்து தவறானவன் சொல்றார். என் அன்பான கிருஷ்ணரே, ஒரு சாதாரண மனிதனைப் போன்ற ஒரு ஜட உடலை கொண்டிருப்பதை சொல்லி உங்களை பரிகாசிப்பவர்கள் பகவத்கீதையில அசுர குணம் படைத்தவர்கள்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எப்பொழுதும் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள். பக்தர் அல்லாதவர் யாரும் உங்கள வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. உங்களது எல்லாமே வந்து டிரான்ஸென்டென்டல். அ அப்ப புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து ஆன்மீக பேரின்பம் வந்து அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. மறுபடியும் என்ன சொல்றாரு? என் அன்பான இறைவனே, கடவுளை ஏற்கனவே உணர்ந்து விட்டதாக அல்லது தங்கள் உணர்தலால் தாங்களே கடவுளாகி விட்டதாக விளம்பரம் செய்பவர்கள் பற்றி நான் எதுவும் சொல்லவில்லை.
ஆனால் என்னை பொறுத்தவரை என் உடல் மனம் பேச்சு உன்னை உணர முடியாது என்பதை நான் வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறேன். இப்ப பாருப்பா கிருஷ்ணா, இந்த பௌதிக உலகத்துல இம்பர்சனலிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் அவங்கள பத்தி எல்லாம் கமெண்ட் சொல்ல விரும்பல. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து டிஃபெக்ட், ஆணவம் இருக்கு, அகங்காரம் இருக்கு. அதனால வந்து நான் தப்பு வேற பண்ணிட்டேன். இப்ப என்னுடைய உடல் மனம் பேச்சு நான் உங்களை வந்து உணரணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அதுக்கு என்ன வழி? ஓகேயா? நான் அவங்கள பத்தி கமெண்ட் பண்ணவே மாட்டேன். சோ என்னாலே முடியல. ஓகே, வாட் கேன் ஐ சே அபவுட், அவங்கள பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? என்னப்ப உங்களை வந்து புரிஞ்சுக்க சொல்ல முடியல என் புலன்களே வச்சு. சோ என்ன உங்களால முழுசாவும் நினைக்க முடியல, நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறேன். உங்கள் குணங்கள், செயல்பாடுகள் மற்றும் இந்த உடலை இந்த ஜட உலகில் உள்ள எவராலும் கற்பனை செய்ய முடியாது. உங்கள் கருணை மட்டுமே, உங்களுடைய கருணையினாலதான் எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்க முடியும்னு அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லா படைப்புகளுக்கும் உயர்ந்த இறைவனே, சில சமயத்தில் நான் இந்த பிரபஞ்சத்தின் எஜமானன்னு சொல்லிட்டு நானே நினைச்சுக்கிறேன். ஓகே, நான் இந்த பிரபஞ்சத்துக்கு எஜமானாலாம் இருக்கலாம். ஆனா என்ன, இது மாத்திரம் ஒரு பிரபஞ்சம் இல்ல. இது நீங்க பண்ணிருக்க மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ்ல ஒரு பிரபஞ்சம் தான் இது. ஆஹ் ஆஹ் அதனால இதுக்கு நான் தலைமை தாங்குறேன். ஓகே, பட் உன்ன அசலான சக்தி நீங்க தான், அசலான எஜமானர் நீங்க தான் அப்படின்றத நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன். நீங்க தான் எல்லாருடைய இருதயத்துல பரமாத்மாவா இருக்கீங்க, எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. தயவு செய்து என்ன வந்து உங்ககிட்ட சரணடைந்த வேலைக்காரனா ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பிரம்மா கேக்குறார். ஓகேவா? நான் வந்து தயவு தப்பு பண்ணிட்டேன், உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க பொழுதுபோக்கா வந்து நல்லா உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் இங்க பசு கன்றுக்குட்டிகளும் விளையாடிட்டு இருந்தீங்க. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். நான் வந்து நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு நான் இந்த இடத்துல இருந்து வெளியேறிடுவேன். அப்ப வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே, என் அன்பான கிருஷ்ணரே, உமது பெயர் நீர் அனைவரையும் கவர்ந்திருப்பேன். கிருஷ்ணன் என்ற பொருளுக்கு என்ன? கவர்பவன், அட்ராக்ஷன் இல்லையா? சூரியன், சந்திரன், ஈர்ப்பு அனைத்தும் உமக்கே காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சந்திர வம்சத்துல பிறந்திருக்கீங்க இல்லையா? எது குலத்துல வந்து பிறந்திருக்கீங்க. ஓகே, சோ சோ நீங்க இங்க பிறந்ததுனால என்ன ஆகுது, இந்த இந்த பூமி, இந்த பிருந்தாவனத்துடைய அழகு தன்மைகள்லாம் அதிகமாகுது. அப்புறம் வந்து என்ன பண்ணிருக்கீங்க, உமது உயர்ந்த ஈர்ப்பால் ஓகே, சூரியன் மற்றும் சந்திரனின் ஈர்ப்பு அனைத்தும் உமக்கே காரணம். சூரியனின் ஈர்ப் ஈர்ப்பால் எது வம்சம் இருப்பையே அழகுபடுத்துகிறது. சந்திரன் ஈர்ப்பால் நிலம், தேவர்கள், பிராமணர்கள், பசுக்கள் மற்றும் கடல்களின் சக்தி அதிகரிக்கிறீர்கள். சோ நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. உமது உயர்ந்த ஈர்ப்பால் கம்சன், அசுரர்கள் அழிக்கப்படுகிறார்கள். எனவே படைப்பில் உள்ள ஒரே வழிபாட்டுக்குரிய தெய்வம் நீங்கதான். சோ என்று எனது முடிவுன்னு சொல்றாரு. சோ நம்ம யாரை வர்ஷிப் பண்ணணும்? ஒருத்தரை தான் வர்ஷிப் பண்ணணும். அவர் யாரு? முழு முதற் கடவுளான பகவான் கிருஷ்ணர்ன்றத பிரம்மாவே சொல்லிட்டார். சோ நமக்கு இது எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? சோ உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை வந்து சமர்ப்பிக்கிறேன். நீங்க ஏத்துக்கோங்க. இந்த ஜட உலகில் சூரிய ஒளி இருக்கும் வரை, தயவு செய்து இந்த உலகம் இருக்கும் வரையும் என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்து நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றார். ஓகேவா? சோ பிரம்மா வந்து என்ன பண்றாரு? ஓகே, சோ பிரபஞ்சத்தின் எஜமானரான பிரம்மா பரமபுருஷ பகவானுக்கு மரியாதைக்குரிய வணக்கங்களை வந்து மறுபடியும் மறுபடியும் செலுத்திட்டு 3 முறை அவர் வலம் வந்துட்டு பிரம்ம லோகத்துக்கு போயிடுறார். ஓகேங்களா? பரமபுருஷ பகவான் வந்து பாத்தீங்கன்னா தனது சைகளால அவரை வந்து பர்மிஷன் கொடுக்குறாரு, நீ போப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பிரம்மா சென்றவுடன் கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னு பாக்கலாம். கிருஷ்ணர் உடனடியா என்ன பண்ணாரு? யமுனை நதிக்கரைக்கு வந்தாரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மறைந்த நாளில் இருந்தபடி, அன்னைக்கு எப்படி மறைஞ்சாங்க, எல்லாரும் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க யமுனை நதிக்கரையில இல்லையா? சோ அப்படியே வந்து தனது கன்றுக்களையும் மாடு மேய்க்கும் நண்பர்களையும் போயிட்டு சந்திக்கிறாரு. ஓகேவா? சோ ஆஹ்
அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் 1 வருஷம் டிஃபரன்ஸ் ஆச்சு. பட் அவங்களுக்கு தெரியல இல்லையா? சிறுவர்கள் வந்து நினைச்சுக்கிறாங்க, ஏய் கிருஷ்ணா ஒரே நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான் பாரேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய இருதயத்துல இருக்காரு இல்லையா? அவரே நினைவு மறதி இரண்டுமா கொடுக்கிறார் இல்ல. சோ அவர்தான் ஈஸ் அ சோர்ஸ் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், நாலேஜ் அண்ட் ஃபர்கெட்ஃபுல்னஸ். ஸோ நம்ம இது வந்து பகவத்கீதையில படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, அவங்க இருக்க பசங்கள்லாம், ஏய் கிருஷ்ணர்னால போய் சீக்கிரம் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு, ஏய் கிருஷ்ணா 1 நிமிஷத்துலயே வந்துட்டியா, வா வான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஓகே, வா வா நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றாங்க, உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஓப்பன் தான் பண்ணாங்க. அதுக்குள்ள இது மாரி பசு காணாம போயினவன போயிட்டாங்க. ஓகே. சோ அப்போ ஒரு துளி உணவு கூட இருக்கல. நம்ம பார்த்தோம் இல்லையா? கிருஷ்ணர் வந்து தன்னோட இடது கையில வந்து ஒரு கவல தயிர் சாதத்தையும், நடுவுல வந்து பழங்களும் வச்சிருந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாரி தான் இருக்கிறாரு இன்னும் கிருஷ்ணர். ஓகேவா? ஆ. ஆ. அப்புறம் வந்து எல்லாம் சேர்ந்தாங்க இல்லையா? சேர்ந்து எல்லாம் சாப்பிடுறாங்க. சாப்பிடுறதுக்கு வந்து ஹரே கிருஷ்ணா. சோ, கிருஷ்ணர் வந்து புன்னகிச்சுட்டே வந்து கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க நடுவுல போய் உட்காந்துக்கிறாரு. ஓகே சாப்பிட தொடங்குறாரு. அப்போ இந்த சிறுவர்கள் நான் ஒரு நொடியில் திரும்பி வந்து விட்டேன் என்று நம்புறாங்க. ஆனா 1 வருஷமா ஆச்சுன்றத வந்து அவங்க தெரியல போல அப்படின்னு நினைச்சுக்கிறாரு கிருஷ்ணர். ஓகே. சோ மதியம் உணவு முடிஞ்சிருச்சு. கிருஷ்ணரு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஓகே என்ன பண்றாங்க, தன்னுடைய கன்றுக்குட்டியோட விரஜபூமிக்கு வீட்டுக்கு திரும்பி போறாங்க. செல்லும் வழியில பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு இருந்துச்சுல்ல அகாசுரன்னு, அது வந்து பார்த்தீங்கன்னா, இறந்த உடல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ விரஜபூமிக்கு போன உடனே, அவங்க வீட்ல போயிட்டு ஆ வீட்டுக்கு போவாங்க இல்லையா? ஸோ அந்த போற டிஸ்கிரிப்ஷனே இங்க வந்து பிரபுபாதா சொல்றார். கிருஷ்ணர் வந்து தன்னோட தலையில தவளை கவசம் போட்டுட்டு, மயில் பீலி வச்சுக்கிட்டு, காட்டு மலர்களால ஆன மலர் மாலைகள அணிஞ்சுட்டு, அ போயிட்டு இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ ம். கோவர்தன மலையின் குகையிலிருந்து சேகரிக்கப்பட்ட ஆ, ஆ கோவர்தன மலையில வந்து நல்ல கலர் கலரான பெயிண்ட்ஸ், மினரல்ஸ் பெயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து, அங்கங்க அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அழகா வந்து ஆ டிசைன்ஸ் போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? டிசைன்ஸ உடம்பு ஃபுல்லா போட்டுக்கிறாங்க. கிருஷ்ணரும், அவங்க ஃப்ரெண்ட்ஸும். இதனால அவங்கள உடல்ல வந்து அலங்கரிச்சுக்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்க என்னென்ன வச்சுப்பாங்க, அவங்க இடுப்புல பார்த்தீங்கன்னா, புல்லாங்குழல் வச்சுப்பாங்க, எருமை கொம்பு வச்சுப்பாங்க, கையில வந்து தடி வச்சிருப்பாங்க. ஏன்னா பசுக்கள மேய்க்கிறாங்க இல்லையா? ஸோ இப்படி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வர்ணனைய பிரபுபாதா குடுக்குறாரு. இது வந்து ரொம்ப அற்புதமான வர்ணனை. கிருஷ்ணர் போறாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு க கன்று குட்டிகள் போயிட்டு இருக்குது. அவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போம்போது பாடல பாடிட்டே போறாங்க. இவ செஞ்ச லீலைகள் எல்லாத்தையும் பாடலாம் வந்து பாடுறாங்க. ஸோ எப்படி அந்த பெரிய பாம்பு நம்மள விழுங்குச்சு, அதுல வந்து கிருஷ்ணர் வந்து நம்மள காப்பாத்துனாருன்னு சொல்லிட்டு, எல்லா லீலைகளும் வந்து அவங்க வந்து பாட்டா பாடுறாங்க. ஓகேங்களா? ஸோ சிலர் வந்து பாத்தீங்கன்னா, ஆ கிருஷ்ணரை யசோதனின் மகன் என்றும், மற்றவர்கள் நஞ்ச மகராஜன் மகன் என்றும் வந்து வர்ணிக்கிறாங்க. அவர் வந்து மிகவும் அற்புதமானவர். அந்த பாம்பு பிடியில வந்து எங்கள வந்து காப்பாத்துனாரு. அந்த பாம்ப கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆ பாடிட்டு அவங்க வந்து போயிட்டே இருக்காங்க சந்தோஷமா. அவங்களுக்கு தெரியல 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சாரி. சோ இப்ப வந்து சுகதேவ கோசாமி கேட்கிறார். கொஸ்டின் சுகதேவ கோசாமி கிட்ட வந்து பரீட்சித் வந்து கேள்வி கேட்கிறார். ஆ ஒவ்வொ இங்க பாருங்க. ஒவ்வொரு உயிரினமும் வந்து பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் மேல ரொம்ப அட்டாச்டா இருக்குது. இல்லையா? ஆ இந்த இயற்கையாவே. பட் இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய வீடு, குடும்பம், நண்பர்கள், நாடு, சமூகம், செல்வம், ஆ நற்பெயர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிப்புற பொருட்கள் தான். அனைத்தும் பாத்தீங்கன்னா உயிரினத்தை மகிழ்விப்பதில் 2ஆம் பட்சமே. இதெல்லாம் வந்து செகண்டரி திங்ஸ். பிரைமரி என்னன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் வந்து ஈர்ப்பு இருக்கு, பற்று இருக்குன்னு சொல்றாரு. ஓகேவா? சோ அவங்க சுயமா பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சிய தருவதில மாத்திரம் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. சோ இந்த காரணத்திற்கோசம் தான் பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து சுயநலவாதியா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆ அவன் வந்து எதுல வந்து திருப்தி அடையறான்னு பாத்தீங்கன்னா, தன்ன மையமா வச்சுக்கிட்டு, அவன் தன்ன திருப்திப்படுத்தணும். தன்னுடைய குடும்பத்தையும், தன்னுடைய மனைவி, குழந்தைகள், நண்பர்கள வந்து திருப்திப்படுத்தணும்னு நெனைச்சிட்டு இருக்கான். இல்லையா? பட் இந்த உலகத்துல வந்து
ஆபத்து இருக்குன்றத வந்து அவனுக்கு புரிஞ்சிக்கல. ஆஹ் தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இந்த பாசத்தின் அடுத்த முக்கியமான பொருள் அவரது ஜட உடல். ஓகேவா? அவங்களதான் ரொம்ப நேசிக்கிறான். ஆன்மாவை பற்றி எந்த தகவலும் இல்லாதனால அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த ஜட உடலை வந்து பற்றுதலை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கான். பட் இதுல ஒரு ஆபத்து இருக்குன்றதா அவனுக்கு புரியல. ஓகேவா? ஆஹ் இப்போ இந்த ஜட உடலை வச்சுட்டு அவன் செயற்கை தான் செஞ்சுட்டு இருக்கான். நமக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், ஆத்மா மேலேயும் கிருஷ்ணர் மேலேயே தான் வந்து பற்றுதல் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை தெரியாம அவன் என்ன பண்றான், நாளும் பகலும் இரவும் வந்து கஷ்டப்பட்டுட்டு தன்னுடைய இந்திரிய திருப்தி கோசம் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றார். ஓகே. சோ நான் வந்து ஆத்மா, இந்த உடல் அல்லன்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. நான் வந்து ஆத்மா, உடல் அல்லன்றத தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து முன்னேறுவான். கிருஷ்ணர் தான் வந்து மகிழ்ச்சிகரமானவர். ஓகே. அவர் வந்து எல்லாரையும் நம்மள வந்து கவர்ந்து இழுத்து விடுவார். அதுக்கு நம்ம பக்தி பண்ணணும். ஏன்னா அவர்தான் பரமாத்மா. இத வந்து கிருஷ்ணரே கருணையால இறங்கி வந்து இந்த விஷயத்த நமக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஓகேவா? கிருஷ்ணர் இல்லாம அங்க வந்து ஈர்ப்பு இருக்காதுன்றத சொல்றாரு. ஓகே. சோ சோ இங்க எதுவுமே ஒண்ணு ஈர்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்ச வெளிப்பாட்டுல என்ன ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் அது கிருஷ்ணர்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ சோ அவரோட அந்த ஆழ ஆஹ் உயர்ந்த நிலைக்கு ஒருத்தவங்க தொடர்பு வச்சுட்டு போகணும் இல்லைங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிரத்திலும் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஸ்டேட்டட், மகாபாகவத ஆர் ஹைலி அட்வான்ஸ் டிவோட்டிஸ் சீஸ் கிருஷ்ணா as ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ் இன் ஆல் மூவிங் அண்ட் நான் மூவிங். எவ்வளவு அழகா சைத்தன்ய சரிதாமிரத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த உயர்ந்த பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகாபாகவதர் இல்லைங்களா? அவங்க பாத்தீங்கன்னா ஒரு முன்னேறிய பக்தர்கள். கிருஷ்ணரே அனைத்துக்கும் காரணம். அது வந்து அசைவன அசையாதவன எல்லாத்துக்கும் மூல காரணம் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? சோ அதனால எல்லாத்தையும், இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் கிருஷ்ணரை சம்பந்தப்பட்டு தான் அவரை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், கிருஷ்ணரை சம்பந்தப்படுத்தி பார்க்க ஆரம்பிக்கணும். செல்ஃப் சென்ட்ரிக்கா வாழக்கூடாது, நம்ம கிருஷ்ண சென்ட்ரிக்கா வந்து வாழணும். இதை ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த தளத்துக்கு போறான்னு பாத்தீங்கன்னா பிரம்ம பூதா ஸ்டோரேஜுக்கு வந்து போறான். ஓகேங்களா? கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள எவரும் ஏற்கனவே பிரம்ம பூதா அல்லது ஆன்மீக தலத்தில் இருக்கிறார். ஓகேங்களா? சோ கிருஷ்ணர் என்ற பெயர் வந்து என்ன குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பக்தியையும் விடுதலையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுகதேவ் கோசாமி வந்து பரிஷத்துக்கு வந்து இதெல்லாம் சொல்றார். கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் தஞ்சம் அடைவர் அறியாமை கடலில் கடக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். கிருஷ்ணருடைய தாமரை திருவடியில தஞ்சம் அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பாதத்துல ஒரு சின்னம் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பசுவுடைய ஃபுட் பிரிண்ட், கால் சுவடு இருக்கு. அதை யோசிச்சு பாருங்க, அதுல எவ்வளவு அளவுக்கு தண்ணி பிடிக்கும், அந்த பெருங்கடலுடைய தண்ணி எவ்வளவு டன்ஸ் அண்ட் டன்ஸ் அண்ட் லிட்டர்ஸ் இருக்கும். அது நம்மளால வந்து யாராவது ஸ்விம் பண்ணி கிராஸ் பண்ணிருக்காங்களா? நம்மளால இந்த சம்சார சாகத்தை கிராஸ் பண்ண முடியுமா? கஷ்டம். பட் கடவுளுடைய தாமரை திருவடியில தஞ்சம் அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா அவர் அவ்வளவு பெரிய விஷயத்த வந்து சின்னதா சுருக்கிறார். சோ நம்ம ஈஸியா வந்து கிராஸ் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரே ஒரு விஷயத்த தான் பண்ணணும், அவருடைய தாமரை திருவடியில தஞ்சம் அடையணும் அப்படின்றத நம்ம இங்க டேக் ஹோம் மெசேஜா எடுக்கணும். அதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். எப்படி? சாண்டிங், ஹியரிங். ஓகேங்களா? அதை பண்ணணும். சோ இது மாதிரி கிருஷ்ண உணர்வை பத்தி பரிஷித் மகாராஜாக்கு எல்லாத்தையும் வந்து எடுத்து சொல்றார் சுகதேவ் கோஸ்வாமி. ஓகேவா? கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கிருஷ்ணருடைய லீலைகள், அவங்க அப்புறம் வந்து அவங்க வந்து அந்த யமுனை நதிக்கரையில சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிரம்மாவுடைய பிரார்த்தனைகள், இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எல்லாரும் கேட்டுக்கோங்க. நமக்கு இன்னைக்கு வந்து அக்ஷய திதி இல்லையா? சோ நமக்கு வந்து ஒரு பலஸ்ருதி வேணும் இல்லையா? யாரெல்லாம் வந்து கிருஷ்ணருடைய லீலைகள், யமுனை நதிக்கரையில அவங்க உட்கார்ந்து சாப்பிட்ட விஷயத்த, பிரம்மாவுடைய பிரார்த்தனை, இந்த விளக்கத்தை எல்லாம் யாரு கேட்டுக்கிறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது யாரு கேக்குறாங்களோ, சொல்றாங்களோ, பாடுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா ஆண் அனைத்து ஆன்மீக ஆசைகளும் நிறைவேறும். நம்மளுடைய ஆன்மீக ஆசைகள், ஸ்பிரிச்சுவல் டிசைர் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். சோ நம்ம நல்லபடியா கடவுளுடைய தாமரை திருவடியில சேர்ந்து அவருடைய லோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய விருப்பத்தை இங்க வைக்கலாம். ஓகேங்களா? சோ
ஸோ இது மாதிரி கிருஷ்ணருடைய குழந்தை பருவ லீலைகள், பலராமருடன் அவர் விளையாடுது மற்றும் பிருந்தாவனத்தில் உள்ள கோப்பர்கள், பிரஜவாசிகளை வந்து இங்க வந்து பிரபுபாதா நமக்கு விளக்கி கொடுத்திருக்காரு. ஸ்ரீல பக்தி ஸ்ரீல சித்தாந்த பிரபுபாதக்கு இச்சை. ஓகே, அனைத்து பக்தர்களுக்கும் நன்றி. வாஞ்சா கல்பதருப்பேஷ கிருபா சிந்து பயவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. அனை अनंत कोटि वैष्णव वृंद की जय। रामाचार्य हरिदास ठाकुर की जय। जगत गुरु श्रील प्रभुपाद की जय। निताय गौरव प्रेमानंदे। हरि हरि बोल। हरे कृष्णा टू एवरीवन। थैंक यू। ओके, सो நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா.